வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும், பரம் கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும், சிரம் கொண்ட மறையிரஞ்சும் சேவடியும் செந்தூரன், கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காது. நம் கடம்பனை பெற்றவள் வங்கினல் தென்கடம்பை திருக்கர கோயிலா, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது. எல்லாம் உனதுவதம் எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும், மறுவு உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. எல்லாம் வல்ல ஞானமே வடிவாகிய தண்டமிழ் கடவுள் தண்டவாணி கடவுளுடைய திருவருளும், குருநாத பெருந்தகை ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் மகான் வண்ணச்செல்வன் தண்டவாணி சுவாமிகளுடைய குருவருளையும் துணை கொண்டு மதுரை முருகவேல் பன்னீர் திருமுறை ஆய்வு மையம் திருப்புகழ் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தக்கூடிய திருப்புகழ் இணையவழி பட்டய படிப்பு வகுப்பின் ஒரு அங்கமாக அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த பிற நூல்களையும் அன்பர்கள் கற்றுணர வேண்டும் என்பதற்கேற்ப சுவாமிகளுடைய அனுபூதி அலங்கார முதலிய நூல்களை எல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே கந்தர் அனுபூதியிலே 30 பாடல் வரை இதுவரை பார்த்திருக்கின்றோம். இன்றைய நீ வகுப்பு தொடங்குகின்றது. சொல்லுறியாக்குதா ஏன் என்ன சொல்ல வைக்கிற அம்மாவ? 31வது பாடலிலிருந்து முருகப்பெருமானிடத்தில் அருணகிரிநாதர் முறையிடுவதனை குறித்து சொல்றார். 32வது பாடலிலே சஞ்சலம் நீங்க துன்பம் துளைய முருகனிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார். 33வது பாடலிலே பாச பந்தமாகிய பற்றுக்கள் எல்லாம் நீங்க, 34லே விலைமாதர்களுடைய மையல் நீங்க, 35லே கதிபெற. இப்படி ஒரு பாட்டிற்கும் மற்றொரு பாடலுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு எளிமையாக விளங்கும். முருகாசரணம் 31வது திருப்பாடல் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அனுபூதி, பக்கம் எண் 20. முருகாசரணம். அம்மா தொடங்கும். முருகாச்சரணம். பாழ்வாழ்வெனுமே படுமாயிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. பாழ்வாழ்வெனுமே படுமாயிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. முருகாச்சரணம். முருகாசரணம் 31வது திருப்பாடல். இந்த உலகம் என்பதை அருணகிரிநாதர் ஜெகம் என்று குறிப்பிட்டார். இந்த ஜெக மாயையிலே என்னை நீ இட்டு விட்டாய், நீ வாழ்க என்று கேட்டார். மயில் வாகனத்தை உடையவனே, மயிலை வாகனமாக உடையவனே, பால் வாழ்வு எனும் பால்வட்ட இந்த உலக வாழ்க்கை, இதிலே வாழ்கின்ற இப்படு மாயையிலே வீழ்வாய் என, இந்த பெரிய மாயையால் ஆகப்பட்ட உலகம் இது பெரிய படுகுழி போன்றது, இதுல நீ போய் விழுடா என்று என்னை விதித்தனையே, என் தலையில் எழுதி விட்டவரே. தாழ்வானவை இதற்கு காரணமான என்னது இழிவான செயல்கள் செய்தன உலக, இதையெல்லாம் அடியன் முன்பு செய்து இருக்கிறேன். இனி நீ வாழ்வாயே, நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்ற. முருகா, மயிலை வாகனமாக உடைய முருக கடவுளே, பயனற்ற இந்த உலக வாழ்க்கை, வெறும் துன்பமே சொரூபமாக உள்ள இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்ச மாயையிலே நீ போய் விழுந்து விழுதா என்று என்னை நீ அனுப்பிவிட்டாய். நான் இப்படி உணர்வதற்கு முன் பிறவியிலே நான் செய்த தீமைதான் காரணம். சரி, நடக்கட்டும், நீ சுகமாக இரு. அப்படியே இந்த பாட்டு திருவாரூருக்கு கொண்டு போ. அங்க சுந்தரமூர்த்தி சுவாமி திருவற்றியூர்ல பொய் சத்தியம் பண்ணிடுவார். பொய் சத்தியம் பண்ணது காரணமாக கண் பார்வை பறிபோயிரும். காஞ்சிபுரத்துல வருவார், அம்பிகையை பாடுவார், அம்பாள் ஏலவார் குரலி கண் கொடுத்துருவார். திருவாரூருக்கு கோபமா வருவார். வந்து புற்றிடம் கொண்ட நாதர், வன்மீகநாதர்னு பேர், அவர் தான் இங்க சுவாமி திருவாரூரிலே. அவரிடத்துல போய் கேட்கிறார் இதே கருத்தமைந்த பாடல், வாழ்வாய் இனி நீ மயில்வா கண்ணனே, நீ வாழ்ந்துட்டு போப்பா, என்னைய பிறவி கொடுத்துட்ட,
இந்த ஒத்த கருத்து சுந்தரமூர்த்தி சுவாமி பதிவு பண்ற. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலா தீபோல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் உனக்கு இருக்கிறேன் இந்த அடியேன் என்னுடைய துன்பத்தை உன்னிடத்துல சொல்றேன் நீ வாழ்ந்து போதீரோ அப்படின்னு கேட்க. பாரூரறிய எண்கண் கொண்டீர் நீரே பலிப்பட்டீர் வாரூர் பங்க முளையாய் வாழ்ந்து போதீரே மாயம் காட்டி துறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரோ அப்படின்னு. தியாகராஜா திருவாரூர் பெருமானே நீ வாழ்ந்துட்டு போ. யாரையாவது சொல்லுவோம்ல நீ நல்லா இருப்பா நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்றோம்ல, அந்த கருத்து இதை அமைத்த பாடல். மாயம் காட்டி மாயையை காட்டி பிறவி காட்டி இந்த பிறப்பையும் காட்டி மறவா மனம் காட்டி. அது என்னங்க மறவா மனம் காட்டி? இறைவனை மறவாத மனத்தை இறைவன் கொடுத்தான். அதான் மாயம் காட்டி மாயையான இந்த உலகை காட்டி பிறவி காட்டி இந்த உலகத்திலே பிறப்பையும் கொடுத்து இறைவனை மறவாத மனத்தையும் காட்டி மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டாள்னு கேட்கிறார். காயம்னா உடம்பு. மாயையும் காட்டின பிறவியையும் காட்டின அன்பையும் கொடுத்த உடலையும் கொடுத்த இதெல்லாம் கொடுத்து கண்ணீரை கொடுக்குறையே காயம் காட்டி கண்ணீர் கொடுத்தாய் நீ வாழ்ந்து போதீரேன்னு கேட்ட. நீ வாழ்ந்துட்டு போ. அதே கருத்தமைந்த பாடலாக இதனை அமைக்கிறார். மயில் வாகனத்தை கொண்ட முருகவேலே இந்த உலக வாழ்வு பால் வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனை என்ற இந்த பாலான உலகத்துல நீ போய் பெறடான்னு என்னை நீ ஆக்கிட்ட. தாழ்வானவை நான் செய்துட்டேன். தாழ்வுன்னா தவறான செயல் தீமை செயல் வினைகள், இப்படி தாழ்வான வினைகள் எல்லாம் நான் செய்துட்டேன். அதனால எனக்கு இந்த பாக்கியம் கிட்டுச்சு. பரவாயில்ல நீ இனிமே வாழ்ந்து போ அப்படின்னு கேட்கிறார். மயிலை வாகனமாக உடைய கடவுளே அடியேன் முற்பிறவியிலே செய்த வினையின் பயனாக பாழ்படுவதான இந்த உலக வாழ்க்கை என்னும் படுகொலியிலே நீ என்னை தள்ளிவிட்டாய். இதுக்கு காரணம் நான் செய்த முற்பிறவியினுடைய பயன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீ வாழ்க என்று நான் உன்னை துதி செய்கிறேன் என்று கேட்கிறேன். முருகாசரணம் 32வது பாடலிலே சஞ்சல முதலியவையெல்லாம் நீங்கி முருகவேலனுடைய அருள் பெறுவதற்கான பாடல் 32வது பாடல். கலைஞானம் வேண்டாம் முருகனுடைய திருவருள் முதலியவை பெற அருணகிரிநாதர் இந்த பாடலை அருளிச் செய்கிறார். முருகாச்சரணம். கலையே பதறி கதறி தலையோடலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குல பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே கலையே பதறி கதறி தலையோ டலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குல பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகையனே. முருகாச்சரணம். முருகாசரணம். கலையே பதறி கதறி தலை ஓடு அலையே படுமாறு. கலைனா சாஸ்திர நூல்கள், பயிலக்கூடிய நூல்கள். அந்த சாஸ்திர நூல்களை மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி முதன்மையான சமயவாதிகளோடு வாது செய்து படுமாறு பிணக்கு உண்டாகுமாறு செய்து அதுவாய் விட வேண்டும். அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கி விடுவேனோ? மூழ்கி விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கொலை செய்வதையே தன் தொழிலாக கொண்ட கொலையே புரி வேடர் குல பிடி வேடர் குலத்திலே வளர்ந்த வள்ளியை தழுவி மகிழ்கின்றவனே மலை போன்றவனே மலையை ஒத்தவனே முன்பாட்டுல சொன்னார். மேருமலையை போன்றவன் மலையை போன்றவனே மலை கூறிடும் வாகையனே. எந்த மலையை கூறிட்டார்? கிரவுஞ்ச மலை முதலியவற்றை கூறிட்டார். வாகையனே என்றால் வாகைனாலே வெற்றின்னு பொருள். புறப்பொருள் வெண்பாமலையில வாகை திணைன்னு ஒரு துணையே இருக்கு. முதல்ல கிரவுஞ்ச மலை முதலியவற்றை கூறாக பிளந்து வெற்றி கொண்ட பெருமையனை கொலை செய்வதையே தொழிலாக கொண்டு தமது குல ஒழுக்கமாக கொண்ட வேடர் குலத்திலே தோன்றிய
வள்ளியை தழுவுகின்ற மலை போன்றவனே, மலை போன்ற தோள்களை உடையவனே, பிரபஞ்சகிரியாகிய மலையை இரண்டு கூறாக ஆக்கியவனே, சமயவாதிகளோடு வாதிட்டு சாஸ்திர நூல்களை எல்லாம் கலக்கத்தோடு கத்தி அடியேன் வீணாக ஆகலாமோ அப்படின்னு கேட்கலாம். இங்க நம்ம ஒண்ணு நமக்கு நல்லா விளங்கும். இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த நிலை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் நம்ம கோயில்கள்ல பாத்துக்கிறோம். நான்லாம் பல இடங்கள்ல பாக்குறேன். ஒரு சிவாலயத்துல ஒரு சொற்பொழிவு, ஒரு பெரிய மேடை பேச்சு தொழிலாளி பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை பல மடங்கு புகழான தலம். அந்த தலத்தினுடைய பெருமையை பேசும் பொழுது மற்ற தலத்தினுடைய பெருமையை சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதனை மட்டம் தட்டி பேசுறாங்கல்ல, அவங்க பாவிகள் என்னுடைய பார்வையில். ஒரு சிவாலயங்கள்ல இருந்து பேசும் பொழுது பெருமான பெருமாள பெருமாளுடைய தலங்களை கொச்சைப்படுத்தி பேசுறது. கொச்சைப்படுத்தி என்றால் அந்த தலத்தில் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய தெய்வத்தை விமர்சிப்பது. பெருமாள் கோயில்ல இருக்கிறவங்க சிவபெருமானை விமர்சிப்பது. விநாயக பெருமானுடைய திருமேனியை சிலர் கிண்டல் செய்வது. இப்படியெல்லாம் அவர்களுக்குரிய மத கடவுளை, அந்த மத கடவுளை பற்றி சில நூல்களை எழுதி வைத்துக் கொண்டு சண்டையிடுகின்றார்கள். வாதி பிரதிவாதின்னு உண்டு. அருணகிரிநாதர் இதெல்லாம் கைவந்தவர். திருச்செந்தூருக்கு போறார். வைணவர் யாரு, வில்லிபுத்தூரார் வாரார், அவரோடு வாது பண்றார். அருணகிரிநாத சுவாமி அந்தர் அந்தாதின்னு ஒரு நூல் பாடுற, நீ உரை சொல்லுங்க. அந்தர் அந்தாதி அருணகிரிநாதர் பாட பாட ஒரு உரை. 56வது பாடல்ல தகர வர்க்க எழுத்துல அருணகிரிநாதர் பாடுவார். அந்த ஆளு முடிச்சிருவான் ஒன்றும் தெரியாம. அப்புறம் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அருணகிரிநாதர்கிட்ட பொருள் கேட்கிறான். அந்த பாட்டுக்கு அருணகிரிநாத சுவாமியே பொருள் சொல்லு. மீண்டும் தொடர்ந்து அந்த நூலை முடிக்கிறார். வில்லிபுத்தூரார் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அருணகிரிநாத சுவாமியை போற்றி பணித்தார். அந்த காலங்கள் எல்லாம் வாதுகள் நிறைய இருக்கும், கண்டனங்கள் நிறைய பண்ணுவாங்க. சிவஞான சுவாமிகள் ஏராளமான கண்டன நூல்களை எழுதுகிறார். ஒரு சமயத்தினுடைய கருத்தை ஆழமாக படித்து அதிலே பிற சமயவாதிகளுடைய கொள்கை எல்லாம் மறுத்து பேசு. இப்படிப்பட்ட நிலை நமக்கு வேண்டான்னு யாரு சுவாமி சொல்றார். சமயங்களுக்குள்ள சண்டை வேணாம், சாஸ்திர நூல்களை எல்லாம் கற்று அதுல சத்தம் போட்டு பேசி அந்த வாதிட்டு அலையாமல் அனுபூதியை பெறுங்கள். வள்ளி மணாளனே, சாஸ்திரங்களை கற்று வாதிட்டு வாழ்நாளை வீணாக்காமல் உன்னுடைய திருவடியை பெறுவதற்கான அனுபூதியை நீ தந்தருள வேண்டும்னு கேட்க. அதான் பாடலுடைய கருத்து. ஆக சமயம் என்பது பக்குவப்படுத்துதல் என்று பொருள். சமையல் எப்படி பலவிதமான பச்சனங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பொருளை தயாரித்து உண்கின்றோமோ அதுக்கு சமையல்னு பேர். அதுபோல சமயம் என்பது ஆன்மாக்களை எல்லாம் பக்குவப்படுத்துவதுன்னு பேர். ஆக ஆன்மாக்கள் பக்குவப்படுத்தத்தான் சமயமே தவிர வெறியை உண்டாக்குவதற்கு சமயம் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. அந்த சமயத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமயத்தினுடைய இறைவனான முதல் பொருளை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் மேல அருளாள பெருந்தகைகள் அருளி செய்யப்பெற்ற நூல்களை படித்து உணர வேண்டுமே தவிர அதனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவு நமக்கு அல்ல. அருணகிரிநாதர் போல ஒரு சந்தம் பாடுறவங்க யாராவது உண்டா? அருணகிரிநாதர் போல அந்தாதி பாடுறவங்க யாராவது உண்டா? சமந்த சுவாமி போல ஏகவாதம் பாடுறவங்க உண்டா? அவர் போல சித்திரை கவிகள் பாடக்கூடியவங்க உண்டா? வண்ணச்சரபர் பல ஆயிரக்கணக்கான வண்ணப்பாக்களை பாடினார், யாராவது உண்டா? ஆக நாம் இருக்கக்கூடிய நிலை ரொம்ப கேவலமான நிலை, நமக்கே தெரியும். ஏதோ இந்த பிறவியில இறைவனை பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனை பயன்படுத்தி கொண்டு அவனுடைய புகழை பேச வேண்டுமே தவிர அவனை பாடக்கூடிய வாய்ப்பு, அவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கி உள்ளான் என்பதை நினைவில் கொண்டு நாம் செயல்பட வேண்டுமே தவிர பிற சமயத்தை பேசுவது, பிற சமய நூல்களை இழிவு செய்வது, பிற சமய கொள்கைகளை மறுப்பது, இறையை நிந்திப்பது, இறை நூலை நிந்திப்பது முதலிய செயல்களை எல்லாம் செய்பவர்கள் பாவிகளாக கருதப்படும். அடுத்த பிறவி அவர்களுக்கு
உயர் மிகுந்த பிறவியாக, துன்பமுடைய பிறவியாக, கொடிய பிறவியாக அமையும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சமய நூல்களை எல்லாம் கற்று சண்டை போடாமல் என் தெய்வம் தான் உயர்ந்தது, உன் தெய்வம் தான் உயர்ந்தது, எங்க வழிபாடுதான் சிறப்பு, எந்த பயனும் இல்லை. எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் தான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார். ஏகன் அநேகன் இறைவன் ஒருவன் தான். அவன் எல்லா இடங்களிலும் இருக்கு. அப்படி பரந்து விரிந்த இந்த தேசத்தில் அந்த இறைவனை நாம் பல பேர் சொல்லி அழைக்கிறோம். ஆனா அவனுக்கு அப்படி பேரு இதெல்லாம் இருக்கான்னா கிடையாது. ஓர் நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இல்லாருக்கு. மாணிக்கவாசகர் சொல்றார், ஓர் நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இல்லாருக்கு. 1000 திருநாமம் பாடி நாம் தில்லையனம் கொட்டாமோ. கேவலமான விஷயம் ஒண்ணும். இந்த இன்ஸ்டாகிராம் இதுல பார்த்தா சிவபெருமான் இருக்கிற இடம் திருவண்ணாமலைன்னு அங்கிட்டு ஒருத்தன் பேசுவான். இந்த பக்கம் சிவபெருமான் முதல்ல ஆடு நட உத்தரவு சொன்னாங்க கிளப்பி விடும். இந்த பக்கம் நடராஜா தான் எல்லாமே. அவன் எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கல. இந்த உலக பொருள்கள் ஒன்றையும் நினைக்காமல் இறைவன் ஒன்றை மட்டுமே நினைக்கணும். ஆனா இப்ப உள்ள நவீன சைவர்கள் எல்லாம், புதுவிதமா வழிபாடுக்கு வரவங்க எல்லாம் தெய்வத்தை பிரித்து பார்த்து பேசுகிறார்கள். இப்படி பிரித்து பார்த்து பேசும் பொழுது என்ன நடக்கும்னா, புற சமய ஆள்கள், அதாவது பிற மதத்துக்காரர்கள் நம்மளுடைய சமயத்தை இழிவு செய்வதற்கு நிறைய நம்மளே வழிவகை பண்ணிருக்கோம். நடராஜா தான் வசதி, அண்ணாமலையார் தான் வசதி, வெள்ளியங்கிரி ஆண்டவர் தான் வசதி, சிவபெருமான் அங்கதான் இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார். ஒவ்வொரு ஆளும் ஒன்னொன்னு சொன்னா அதுக்கு பேரு வழிபாடா? அது பேரு சமயமா? திருக்கோயில்ல ஒருத்தவங்க முற்றுதல் பண்றாங்க பல ஆண்டுகளா. அவனுக்கு போட்டியா ஒரு ஆள் முற்றுதல் பண்றவனுக்கு என்ன கிடைக்க போகுது? வேணாதான் கூடும். அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து ஆண்டவனை தரிசிக்க வேண்டும், சேர்ந்து இருந்து வாழ வேண்டும். உங்களுக்குள்ள டீமா வச்சுக்கிட்டு ஒரு அடியார் பல ஆண்டு காலமா தொண்டு பண்றார், அவரோடு போய் சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபட்டா பாவம்தான் பெருகும், வினைதான் உண்டாகும், கேவலமான பிறவிகளிலே நம்முடைய ஆன்மா சென்றடையும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் சமய ஒழுக்கம்னு நாவலர் நூல் பண்ணியிருக்கார். அதெல்லாம் போய் யாரும் கண்ணில் கூட கேட்டு கூட மாட்டேங்குது. அடிப்படை சமயம்னு வந்துட்டா, வழிபாடுன்னு வந்துட்டா, இறைவனை விரும்ப நினைத்து விட்டால் அடிப்படையான சில தகவல்களை தெரிந்து கொண்டு அணுக வேண்டும். எடுத்தோடனே நான் அனுபூதி பெற்றுட்டேன்னா கிடையாது. அருணகிரிநாதரே அனுபூதி பெற்றுத்தான் அனுபூதி பாடினார். இப்ப நம்ம எத்தனை பேருக்கு அனுபூதி இருக்கு நம்ம அனுபூதி படிக்கிறோம்? ஏதோ இதெல்லாம் இறைவனுடைய கருணை. 196 பேர் இருக்கீங்கன்னா இந்த 196 பேரும் அவர்களுடைய முற்பிறவிகளை செய்த நல்வினையின் காரணமாக இன்று முருகவேலினுடைய இந்த அனுபூதியை கேட்கிறீர்கள். இது ஈசன் அருளால் வந்தது. அவனுடைய அருள் இல்லைன்னா அது நடக்காது. அப்ப எல்லா விதமான வினைகளுக்கும் ஒரு சமமான வினை உண்டு. இப்படி சாஸ்திர நூல்களை அருணகிரிநாதர் பல இடங்கள்ல பேசுறார். அருணகிரிநாதர் மிகச்சிறந்த சமூக போராளி. பாடல் எல்லாம் வாசிக்கும் போது தெரியும். திருப்புகள் எல்லாம் ஆழ்ந்து கற்கும் போது பொருள் உங்களுக்கு விளங்கும். தமிழினுடைய சிறப்பும் வெளிப்படும், முருகனுடைய பராக்கிரமும் வெளிப்படும், முருகனுடைய அருட்தன்மையும் வெளிப்படும், மாயையினுடைய குற்றங்கள் எல்லாம் வெளிப்படும், சமூக சிந்தனைகள் எல்லாம் சாமியுடைய பாட்டுல இருக்கு. மீண்டும் தெரிஞ்சுக்கோங்க, சமயம் என்பது பக்குவப்படுத்துவதற்கு, மத வெறியை தூண்டுவதற்கு அல்ல. சமயவாதிகள் தம் மதங்களே அமைவதாக அலற்றி மலர்ந்தன, மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் துளித்தடித்தாத்தும்னு இப்ப 3ஆம் நூற்றாண்டுல மாணிக்கவாசர் சொல்றார். இப்ப இருந்து சமய சண்டை கிடையாது, அப்ப இருந்தே சமயவாதிகள் தம் மதங்களே, எங்க மதம்தான் பெருசு, எங்க வழிபாடுதான் பெருசுன்னு மாணிக்கவாசர் காலத்திலே சொல்லியிருக்கான். அப்ப அந்த அளவுக்கு இந்த சமய வெறியானது, இதனாலதான் மத கலவரம் எல்லாம் உண்டாகுது. இன்னைக்குமே வைஷ்ணவத்துல வடகலை தென்கலை அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் மேலான பரம்பொருள் ஹரி நாராயணன் தான் முடிஞ்சு போச்சு. அதுல நம்ம ஆளுங்க சண்டை. அமைதி தான் முக்கியம். கோயில்னா என்ன? ஆலயம்னு சொல்றோம். ஆலயம்னா என்ன? ஆன்மா லகிக்க கூடிய இடம். எங்க? இறைவனோடு லகிக்க கூடிய இடம். அங்க வரிசையில நிக்கிற இடத்துல சண்டை போடுறான். எந்த பயனுமே இல்லை. கோயிலுக்கு போய் எந்த பயனுமே இல்லை.
திருவண்ணாமலையில ஒரு அம்மா லைன் நிக்கிறாங்க, இன்னொரு அம்மா கை வச்சு அடிக்கிறாங்க. இந்த உரிமையெல்லாம் யார் தந்தது? ரொம்ப ரொம்ப கேவலமான செயல். இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நம்ம அன்பர்கள் ஈடுபடக்கூடாது. திருக்கோயிலுக்கு போறோமா, இறைவனை தரிசிக்க பார்க்கணும். வாய்ப்பு இல்லையா, கோபுரத்தை நின்று கும்பிட்டு வந்துருங்க. ஆலயம் தானே அரண் என தொழுமை. கோயிலை பார்த்தீங்கன்னாலே சிவபெருமானை கும்பிட்ட செமையா. மெய்கண்டார் சொல்றார், மாலையன் செம்மலர் நோந்தால் சேரலுற்றால் அம்மலம் கழுவி அன்பரோடு மருகி அடியார்களோட இணக்கமாக இருந்து மாலர நேயம் மலிந்தவர் வேடம். மலிவுனா அடியார் திருக்கோலத்துல இருக்கிறவங்க. அந்த மலிந்தவர் வேடமும் ஆலயம் கோயில். அந்த கோயிலை கண்டால் சிவபெருமான்னு கும்பிடணும். அதான் அவை சொன்னா, கோபுர தரிசனம் கோடியிலும் புண்ணியம். நீ கோடியில நின்று சிவபெருமானை பார்த்தாலும் உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. கோயில் கோயில் கோபுரத்தை பார்த்தா. அந்த காலத்துல கோபுரத்தை பார்த்தாலே கண்ணுக்கு தென்பட்டாலே நின்று வணங்குவாங்க. ஞானசம்பந்தர் மதுரைக்கு வரும் பொழுது வைகை ஆற்றினுடைய வடகரையில இருக்கிறார். குலச்சிறை நாயனார் காட்டிய மதுரை சொக்கநாதருடைய திருக்கோயில்னு காட்டின உடனே அந்த கோபுரத்தை பார்த்த உடனே அங்கிருந்தே வணங்கினாராம். அங்க கோபுரத்தை பார்த்தாலே இறைவனை தரிசனம் செய்ததற்கு சமம். நம்ம இறைவனை போய் பாக்குறோமா அப்படின்னா கிடையாது. சாமி கிட்ட போன உடனே கண்ணை முடிக்கிறோம், எந்த பயனும் இல்லை. கண்களால் அவனை காணணும், வாயால் அவனை போற்றி பாடணும், கைகளால் கூப்பி தொழ வேண்டும், கால்களால் பிரகாரம் வள வர வேண்டும். இதெல்லாம் செய்யணும். அதுதான் முறையான வழிபாடு. ஆக நல்லா புரிஞ்சுக்கிறணும். சமயவாதிகள் குழப்புவார்கள். எந்த சமயத்தை நாம் படிக்கலாம், எல்லா சமயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லா சமயமும் இறைவனைத்தான் காட்டுது. ஆற்று தண்ணி கடல்ல தானே போய் சேரும். அதுக்கு எதுவும் விதிவிலக்கு அல்ல. அப்ப எந்த சமயத்தை வழிபாடு செய்தாலும் அது தவறு இல்லை என்னுடைய பார்வையில். ஏன்னா எல்லாத்தையும் நான் சிவமா பார்க்கக்கூடிய ஆள். எனக்கு தெய்வ பிரிவினைகள்லாம் இல்லை. ஏன்னா நம்முடைய குருநாதர் வண்ணச்சரவர் ஒரு மனிதன் செய்யக்கூடாதது ரெண்டுன்றார். கொல்லாமை புலால் உண்ணாமை. இது ரெண்டும் இல்லைன்னா அவன் நல்ல ஆன்மான்றார். இல்லறத்தில இருந்து கொண்டு சமரசம் முக்கியம். நம் வாழ்வில் சமரசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமயாதீத நிலை எல்லாருக்கும் வரணும். பிற தெய்வங்களை பற்றி பேசும் பொழுது சிந்தித்து பேச வேண்டும். ஏன்னா நம்ம தெய்வங்களை நாமே இழிவு பண்ணக்கூடாது. அது ஒருவருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை குலைப்பதற்கும் அந்த நம்பிக்கையை விமர்சிப்பதற்கும் நமக்கு உரிமை அல்ல. நம்முடைய தெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி நம்ம வழிபாடு பண்றோம். ஆக நமக்கு எந்த அளவுக்கு அந்த தெய்வம் மேல விருப்பம் இருக்கோ அது போல பிறருக்கு அவங்களுடைய தெய்வத்தின் மேல விருப்பம் இருக்கும். நாம விரும்பவில்லை என்றாலும் பரவாயில்ல, வெறுக்க கூடாது. இப்ப சைவ சித்தாந்தம் தேவாரம் முதலிய நூல்கள் நாங்க படிக்கிறோம். ஆனா இதே நேரத்துல நான் 4000 திவ்ய பிரபந்தத்தை வெறுக்க மாட்டேன். அது மேல இந்த விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா நம்ம தெய்வம் சிவபெருமான். அந்த சிவத்தினுடைய பரத்துவம் அங்கே தென்படாது. அங்கே திருமாலை போற்றி பாடி இருப்பாங்க. ஆனா இலக்கிய அடிப்படையில நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில நாங்க அதெல்லாம் படிச்சுதான் வந்திருக்கோம். இருப்பினும் விமர்சனம் பண்ணுவது அது பிறருடைய நம்பிக்கையை குலைப்பதாக. அருணகிரிநாத சுவாமி சொல்லுவது போல நமக்கெல்லாம் குருநாதர் அவர் தான். ஆக அவர் வழியிலே நாமளும் செல்ல வேண்டும். எப்படி? இந்த சமய சாஸ்திர நூல்களை எல்லாம் கற்று படிச்சுட்டு நம்மளோட வைத்துக்கிறோம். நம்மளுடைய கருத்தை நம்ம உணர்ந்துக்கிறோம். அது பிறருக்கு நன்மை பயக்கும் அளவிலே சொல்லணுமே தவிர சத்தம் போட்டு வாதிட்டு அலையாமல் அனுபூதியை பெறுங்கள்னு சொல்றோம். ஆக கொலை தொழிலை புரிகின்ற வேடர் குலத்திலே வாழ்ந்த வள்ளியை நாயகியாக கொண்ட அருள் மலையான முருகா, கிரவுஞ்ச மலையை பிளந்த வெற்றி வேலாயுதத்தை உடையவனே, சாஸ்திரம் மோதக்கூடிய சமயவாதிகளோடு சண்டை போட்டு பிணக்கு முதலியவை ஏற்பட்டு சத்தம் போட்டு அந்த சாஸ்திர நூல்களிலே வாதிடுவதையே அடியேன் விரும்பாமல் அதிலே உழன்று அலையாமல் அனுபூதியை பெற வேண்டும். அந்த பாசப்பொருள்களை எல்லாம் வெறுத்து விட்டு, நூல் என்பது பாசப்பொருள் என பற்றி படிக்கிறோம் இல்ல, அதனால நூல்களுமே பாசப்பொருள். கல்வியே தடைதாங்க. இறைவனை அடைய கல்வி தடை. என்னன்னு சொல்லவா? இப்ப நான் இந்த நூல்கள் எல்லாம் படிச்சதுனால உங்கள்கிட்ட பேசுறேன். அப்ப எனக்குள்ளே ஒண்ணு இருக்கும். இப்ப நான் எதுவும் குறிப்பெல்லாம் வைக்காம தான் பேசுவேன். நமக்கு எல்லாமே தெரியுதே, எல்லா வரைக்கும் பொருள் தெரியுதே அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு பேருதான் தன்முனைப்பு. நான் என்ற அகங்காரம். படிச்சவனுக்கு மண்டகனம் இருக்கு, வித்யா கர்வம்னு பேரு. நீ எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் படிப்புல முக்கியமான எல்லா நூல்களையும் நீ கற்றிருந்தாலும் நீ இறைவனை அடைய முடியாது. இதையும் தாண்டணும். மாணிக்கவாசர் சொல்லுவார், கல்வி என்னும் பல்கடல் கிடைத்தும். கல்வின்றது பெரிய கடல். அதுக்குள்ள விழுந்துட்டானா அவனுக்கு மண்டகனம் வந்துடும். மண்டகனம் வந்து இறைவனை அடைய மாட்டான். இறைவனே நான் சொல்றதுதானே இறைவனே அப்படின்னு
பேசுறவன் பூரா இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். சொல்றாரு, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், பணம் இருக்கு சார், எனக்கு இறைவன் தேவையில்லை. செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், அப்ப எப்ப சார் இறைவன் நினைப்பு வரும்? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, யாராருக்கெல்லாம் இறைவன் தான் அப்படின்ற எண்ணம் வருதோ அவன் இறைவனை அடையலாம். படிப்பை வச்சு அடைய முடியாது, பணத்தை வச்சு அடைய முடியாது. இதை காட்டுறதுதான் ஐயனும் மாலும் அடிமுடி தேடிய தத்துவம். பெருமாள் யாரு? பணம், லட்சுமியினுடைய கணவன். பிரம்மா யாரு? சரஸ்வதி, கல்விக்கு அதிபதியினுடைய கணவன். இவங்க 2 பேரும் சிவபெருமான தேடினாங்க, தேட முடியவில்லை. ஆனா மாணிக்க வாசகர் அன்போட இருந்தார். அதனால சிவபெருமான் திருவடியே தலைமையில வச்சார். ஏன் யார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமேனார். அவர் அன்போடு இருந்து இறைவனை வழிபட்டார். அதனால சிவபெருமான் என்ன பண்ணார்? அவர் பின்னாலே போனார். புறம் புறம் திரிந்து செல்வமே சிவபெருமானேன். திருமாலுக்கு 4 கிடைச்சுச்சா? தேவர்கோன் அறியாத தேவதேவன்றார். தேவர்கோன்னா இந்திரன், மால், பிரம்மன், அயன் இவர்கள் எல்லாம் பார்க்க முடியாத திருவடியை உடைய சிவபெருமானுடைய செல்லும் பொழில்கள் காட்டிய திருவடி. இந்த திருவடியை அவன் எனக்கு நல்கினான்னு. அப்ப பணத்தின் மூலமாகவும் இறைவனை அடைய முடியாது. இதெல்லாம் வச்சுதான் சொன்னார். ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லைன்னு. தெய்வம் இருப்பது எங்கே? இது என்ன தெரிந்து கொண்டு இறை வழிபாடு பண்ணணும். படிக்கிறதுலாம் எந்த பயனுமே கிடையாது. முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுக்கிறணும். கோயிலுக்கு போய் நம்ம இந்த நிலையில வழிபாடு பண்ணணும் அப்படின்றத முதன்மையாக தெரிஞ்சு கொண்டு நம்ம கோயிலுக்கு போகணும். சாமிதான் எல்லா இடத்துலயும் இருக்காரே சார், அப்புறம் ஏன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, பசுவினுடைய உடலிலே ரத்தத்தை பாழாக்குது. அப்ப உடல் முழுவதும் ரத்தம் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம குத்தி பிடிச்சு பால் எடுக்க முடியுமா? முடியாது. ஆக அதனுடைய மடியில இருந்துதான் பால் கறக்க முடியும். அது போல கோயில் என்பது இறைவன் ஒருங்கே இருந்து நிலை பெற்று இருந்து அருளக்கூடிய தலம். இன்னொன்னு சொல்றேன், மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு ரொம்ப நண்பர். அவர் சாலை மார்க்கமா போறாரு, அவர் என்னுடைய நண்பர் தான் மறைச்சு அவர் இடத்துல பெட்டிஷன் கொடுக்க முடியுமா? அவருக்குரிய இடம் எது? மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அங்க போய் முறைப்படிதான் நம்ம கொடுக்கக்கூடிய மனுவை கொடுக்க முடியும். அது போலத்தான் இறைவன் என்றால் அவன் நிலை பெற்று கோயிலிலே எழுந்தள்ளி, அவன் ஒருங்கே இருக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம ஆளுங்க கோயில்னு பேர் வச்சு, ஆலயம்னு பேர், ஆன்மா லயிக்கக்கூடிய இடம். ஆக ஆலய வழிபாடு செய்வது மிக 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 முக்கியமானது. இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு நம்ம ஆலய வழிபாடு பண்ண வேண்டும். சமய நூல்கள் எல்லாம் எல்லாரும் படிங்க. படிச்சுட்டு அருணகிரிநாதர் போல அந்த மத நூல்களை எல்லாம் கற்று அதுல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் தெரிஞ்சு கொண்ட உடனே பிற மதத்தவரோடு வாது செய்யாமல், பிற சமய தெய்வங்களை எல்லாம் நிந்தனை செய்யாமல் முருகவேலினுடைய அனுபூதி பெற்று மகிழுங்கள்னு கேட்கிறார். கொலையை செய்யும் வேடர் குலத்திலே தோன்றிய வள்ளியை மணந்த மாபெரும் தோள்களை உடைய வீரனே, கிரவுஞ்ச மலையை கூறாக மாற்றியவனே, சமயவாதிகளோடு வாதிட்டு புணங்கி சாஸ்திரங்களை எல்லாம் நான் கத்தி கலக்கத்தோடு இருக்கின்றேன். ஆக இந்த நிலையை நான் அடையாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள் செய் என்று கேட்கிறார். முருகாசரணம். அடுத்த பாடல் போயிடலாம். முருகாசரணம். சிந்தா குலையில்லோடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. சிந்தா குலையில்லோடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன், மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. முருகாசரணம். முருகாசரணம். 33வது பாடல். பிறப்புக்கு காரணமாக இருப்பது பாசங்கள். அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு என்னை நீ காப்பாயின்னு கேட்கிறான். சிந்தா குல. சிந்தா என்றால் சித்தத்தை குறிக்கும். சிந்தை ஆகுலன்னு பிரிக்கணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவையெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்த சிந்தனைகளே தான். பற்றுவதெல்லாம் மனம். அப்படி மனம் பற்றுவதையெல்லாம் சிந்திப்பது சித்தம்.
சிந்திச்சு 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 சிலர் குழப்பமாயிருவாங்க. என்னன்னே புரியாது. அந்த அளவுக்கு அவங்க தங்களை தானே புதற்றிக் கொள்வார்கள். மனம் ஒருநிலைப்படாமல் இருக்கும். ஆக மனத்தில் துன்பங்கள் எப்பொழுதுமே இருக்கும். இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அருணகிரிநாதர் சொல்றார், இல்லோடு செல்வம் ஏனும். இல்லைன்னா இல்லம். இல்லோடுனா இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லாள் மனைவி. மனைவி செல்வம் எனப்படும். விந்தா அடவி. விந்தானா விந்தய மலைக்காடு. மிகப்பெரிய மலை விந்தய மலை. விந்தய மலை அகத்திய முனிவரை மறைத்த மலை அந்த விந்தியகிரி. அவருடைய குள்ள உருவத்தை கண்டு கேலி செய்தது விந்திய மலை. அவன் எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய மலை என்ற அகங்காரம் விந்தியனுக்கு உண்டு. அதனால அகத்தியருடைய அருளால் அந்த மலையினுடைய புலிவை எல்லாம் இழக்கப்பட்டு பின்னர் அவன் மன்னிப்பு வேண்ட அகத்தியர் மறுபடியும் அருள் செய்தார். அப்ப இந்த துன்பம் எத்தகையதான்? மனதில் துன்பத்தோட இருக்கிறோம். இதற்கு காரணம் மனைவி செல்வம் எனப்படுபவை. இவை எப்படிப்பட்ட துன்பமாக இருக்கிறதுனா அது விந்தய மலை போன்று. விந்தா அடவின்றார். அடவினா காடுன்னு பொருள். ஆக விந்தய மலை காடு போன்றது இந்த துன்பம். இதனை என்று நான் விடுவேன், என்று விட பெறுவேன், என்று இதுல இருந்து நான் விடுவேன். அப்படியே முருகன்கிட்ட போயிட்டார். மந்தாகினி தந்த. மந்தாகினின்னா இங்க கங்கை நதியை குறிக்கும். கங்கை நதி தாங்கி வந்து கொடுத்த வரோதயனே. வரோதயன்னா யாரு? வரங்களை தரக்கூடிய சிவபெருமானிடத்துல இருந்து தோன்றியவர். கந்தா, முருகா, கருணாகரனே. கங்கை கொண்டு வந்து தேவர்களுக்கு வேண்டிய வரம் எல்லாம் கொடுத்த சிவபெருமானிடத்திலிருந்து தோன்றிய கந்தனே, முருகனே, கருணைக்கு இருப்பிடமானவனே. கருணாகரனேன்னா கருணைக்கு இருப்பிடமானவன் என்பது. கருணாநிதி ஏன்னா வரம்பிலா கருணை செய்யக்கூடிய பெருநிதி, பெருமழைன்னு பொருள். சொக்கநாதவன் பல சொல்லுவார், கருணாநிதியே என் கடவுளே. பரம கருணை செய்யக்கூடிய சுவாமி சிவபெருமான். அப்ப அந்த கங்கை நதி பங்கனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தேவர்களுக்கெல்லாம் வரத்தை தரக்கூடிய வரோதயனாக, ஞான வரோதயனாக இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே தோன்றிய கந்தா, முருகா, கருணைக்கு இருப்பிடமானவனே. என் மனத்திலே பல துன்பங்கள் இருக்கிறது. அதிலே மனைவி மக்கள் எனப்படுபவை மிக முக்கியமானவை. அதன் மூலமாக பல துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகின்றேன். இந்த துன்பம் எப்படிப்பட்டதுன்னா விந்திய மலை காடு போன்று இருக்கிறது. இதுல இருந்து நான் என்றைக்கு விடுபடுவேன்? கங்கை நதி ஏந்தி கொண்டு வந்து அளித்து தேவர்கள் பெற்ற வரத்தினால் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட பெருமைக்குரிய தேவே, மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய சம்சார வாழ்க்கை, ஐஸ்வர்யம், அதாவது செல்வன்னு பொருள், ஐஸ்வர்யம் என்கின்ற விசித்திரமான காடு, விந்தைமலை போன்ற பெரும் காடு, இதுல நான் வசிக்கின்றேன். எப்பொழுது நான் நீங்க பெறுவேன்னு கேட்கிறேன். இதுல திருப்புகொள்ள பல பாடல்ல இதை பத்தி சொல்லியிருக்கு. முருகா, அசுரர்களை எல்லாம் அழிப்பது போல் நம்முடைய ஆன்ம லட்சணத்துக்கு விரோதியாக இருப்பது காமம், குரோதம் முதலியவை. இவற்றை எல்லாம் அழிப்பவன் கந்தன். அதனாலதான் முருகா கந்தன் என்று இந்த பாட்டுல அழைக்கிறார். முன்னால சொல்றாருல, காமம், குரோதம், இதான் மனைவி, மக்கள், பந்தம், பாசம், சுற்றம், உறவினர், இதெல்லாமே அழிக்கக்கூடியவன், நாசம் செய்யக்கூடியவன் கந்தன், முருகன், குமரன். இப்ப அப்ப சார், மனைவி மக்களோட இல்லறத்துல சந்தோஷமா இருக்கிறது தப்பா அப்படின்னா, இறைவனை 98% மேல் வழிபாடு உங்க குடும்பத்தோட. தாமரை இலையில எப்படி தண்ணீர் பட்டும் படாது போல இருக்கு, அது போல இருக்கு. தாமரை இலையில தண்ணீர் பட்டும் படாதது போல தெரியும். அது மேலதான் இருக்கும், படாது போல இருக்கும், ஆனா பட்டிருக்கும். மேல்புறத்துல தண்ணீர் துளியளவு இருக்காது, ஆனா படலைன்னா பட்டிருக்கு, அடிப்புறத்துல பட்டிருக்கும். அது போல இல்லறத்தோடு இருக்கு. அதிலேயே மூழ்கி மனைவிக்கே பணிவிடை செய்து, மக்களுக்கே பணிவிடை செய்து, பொன் பொருளுக்காக தேடி அலைந்தால் இந்த வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். இந்த வாழ்க்கையினுடைய பயன் எடுத்துக்கொண்ட நோக்கம் என்ன? சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருவண்ணா. மாணிக்கவாசகர் சொல்ற, நெறியல்லால் நெறிதன்னை நெறியாக கடவேனை. சிறுநெறிகள் சேராமல் திருவருளே சேருவண்ணம் அத்தன் என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 200 பேர்ல இந்த பதவியை யார் பெறுவார்னு நான் எனக்கே சந்தேகம். புத்தி நெறி அறியாத
யாரு தெரியுமா? நம்ம சொந்தக்காரனுங்க. அவங்களுக்கு முத்தினா என்னன்னு தெரியாது. முத்தி நெறி அறியாத மூர்க்கர்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். அவர்கள் எல்லாம் மூர்க்கர்கள். சாமின்னா என்னன்னே தெரியாது. உறவினர்கள் எல்லாம் இருப்பாங்க, வழிபாடு பண்ணா என்னன்னு சாமியாரா போயிட்டான்னு கேட்டா உனக்கு என்ன தெரியுங்க? முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, அவங்களோட நான் பாசமா இருக்கிறேன். ஆனா சாமி என்ன பண்ணா, பத்தி நெறி அறிவித்து, உங்க எல்லாத்துக்கும் பத்தி நெறி நான் அறிவிக்கிறேன். சிவபெருமானுடைய சிவபெருமானை முதலாக கொண்டு அவனுடைய பெருமைகளை எல்லாம் உங்களிடத்துல இப்ப நான் எடுத்து சொல்றேன். அதுதான் பத்தி நெறி அறிவித்து. பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம். நீங்க எல்லாம் வினையின் அடிப்படையில பிறந்தவங்க, நான் உட்பட. நாம் எல்லாம் செய்த வினைக்கேற்ப பிறவி. நாம் செய்த நல்வினை காரணமாக நாம் இன்னைக்கு இறைவனை பத்தி சிந்திக்கிறோம். உலகில எத்தனையோ பேர் கண்டமேனிக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர்களுக்கு தெய்வத்தை உணர மாட்டார்கள், இறைவனை உணர மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் காசு, பணம், துட்டு, மணி அதெல்லாம் சேர்க்கறது தான். அப்பர் சொல்லுவார், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு. ஆனா இப்ப உள்ளவங்க எல்லாம் என் கடன் மணி செய்து கிடப்பது. எங்களுடைய மதுரை மகா சன்னிதானம் சொல்லுவாங்க, என் கடன் மணி செய்து கிடப்பது. அப்படி மாறிவிட்டது இன்னைக்கு மக்களுடைய நிலை. இவர்கள் எல்லாம் முத்தி நெறி அறியாத மூர்க்கர்கள். அவர்களோடு நான் முயல்கின்றேன், அவர்களோடு நான் இருக்கின்றேன். ஆனா சிவபெருமானே, பத்தி நெறியை நீ எனக்கு அறிவித்தாய். பத்தி நெறி அறிவித்து பழைய வினைகளை எல்லாம் பாரும் வண்ணம் எனக்கு செய்தாய். ஆகா, நம்ம வினை செஞ்சிருக்கோமே, நம்ம கர்மா செஞ்சிருக்கோமே, நம்ம கர்மா கழிறதுக்கு தானே இந்த பிறப்பி இறைவன் கொடுத்திருக்கான். ஆக இந்த பிறவியிலே நாம் செய்த கர்மாக்களை எல்லாம் நீக்கி விட்டு நம்ம சுவாமி கிட்ட போயிடணும்னு நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரு வண்ணம் சித்தமயல் அகற்றி சித்தமயல் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. பத்தி வந்த உடனே இறைவனை நினைக்கிறோம். இறைவனை நினைத்த உடனே இறைவன் குருவாக வந்து உபதேசம் பண்ணி, சித்த மயல் என்ன, சித்தம்னா நம்மளுடைய சிந்தனைக்கு இருப்பிடமாக விளங்குவது. அது ஒரு பெரிய குப்பை தொட்டி. அதுல கண்டதையும் நினைச்சு உழப்பி வச்சிருப்போம். கார் வாங்கணும், தார் டாக்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நகை வாங்கணும், ஜுவல் வாங்கணும்னு பல இதையும் நினைச்சு வச்சிருப்போம். அதை எல்லாம் அகற்றிட்டு இறைவன் நம்மளை சிவமாக மாற்றுவான். சித்தமயல் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. இந்த பாட்டை எல்லாரும் மிகவும் பாடுங்க. சித்தமயல் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோ. இந்த நிலையை எனக்கு சிவபெருமான் கொடுத்துட்டான். இதை யாரா பெறுவா? யாராலையும் பெற முடியாது. ஏன்னா இதெல்லாம் மேலான பொருள். ஆக இந்த உலக பொருள்களிலேயே விரும்பாமல் கங்கா நதி தந்த மைந்தனாக இருக்கக்கூடிய முருகவேலை நினைத்து துதித்து, மனைவி, மக்கள், வீடு, உறவினர் போன்ற செல்வங்களுக்கெல்லாம் அகப்பட்டு இந்த உலகப் பற்றுகளில் இருந்து கவலை அதிகமாக பெறுவதை விடுத்துவிட்டு இந்த கவலைகளை எல்லாம் ஒழித்து திருவருள் பெறுவதற்காக முருகப்பெருமானுடைய திருவடியை அனைவரும் சிந்தியுங்கள். முருகாசரணம். 34வது பாட்டு. முருகாசரணம். சிங்காரமடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரணே. சிங்காரமடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரணே. முருகாசரணம். முருகாசரணம். தீ நெறியிலிருந்து, தீய பழக்கங்களிலிருந்து நீ என்னை காக்க வேண்டும்னு கேட்கிறார். இங்க தீநெறி என்பது என்னது? நம்ம கொண்டிருக்கக்கூடிய பாசப்பொருள்கள். அந்த பாசப்பொருள்கள்ல இருந்து வரக்கூடிய தீமைகள். அந்த தீமைகள்ல இருந்து நீ என்னை விளக்க வேண்டும்னு கேட்கிறார். விலை மாதர் கூட சொல்லலாம். சிங்காரம் அடந்தையர். சிங்காரம்னா அழகுன்னு பொருள். சிவபெருமானுக்கு சிங்காரன்னு பேர் உண்டு, திருமுறைகள்ல உண்டு. சிங்காரித்தார் சிவபெருமான். உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். சொக்கநாத வெண்பா குறிஞான சம்பந்தர் சொல்றார், உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். பொன்னை அறிவையறையே நினையும் கருத்து உடையே உன் தாழ் தருவையோ சொக்கநாதான்னு. அப்ப நம்மள யார சிங்காரித்து அழகு பார்க்கணும்? இறைவனை. இறைவனை அலங்காரம் பண்ணி பார்க்கணும். பிறவி நாசமாகும். பிறப்புக்கு வேலையே கிடையாது. இறைவனை அலங்கரித்து அழகு பார்க்க வேண்டும்.
அவனை சிங்காரித்து அவனுடைய அழகை பார்க்காமல் நம்மை சிங்காரித்தா நமக்கு இடர் தான் வரும். என்ன இடம் தெரியுமா? ஆசை வரும். நம்ம இவ்வளவு அழகா இருக்கமே, இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாம், இன்னும் பியூட்டி பார்லருக்குலாம் போய் ஐப்ரோ எல்லாம் எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் நம்மளை சிங்காரிச்சு பார்க்கலாம், பிறவிதான் உண்டாகும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நடக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு விரும்பினாலும் நீங்க ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு இறைவன் அந்த வாய்ப்பினை தருவான். எப்ப தருவான்? இன்னும் ஒரு 5 லட்சம் பிறவி நீங்க பிறக்க வேண்டியது. இந்த உலகில பிறந்து செத்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து நாய்படாத பாடுன்னு வாங்கல்ல, அந்த பாடெல்லாம் பட்டதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நமக்கு இறைவன் இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருள் இருக்கிறான். அவனை அடைய வேண்டுன்றத நம்ம நினைக்கிறோமே தவிர மற்ற எதையும் நினைக்க கூடாது. அந்த சிங்கார மடந்தையர் என்றால் அழகு நிறைந்த மங்கையர் விலைமாதர். அந்த விலைமாதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தூய வழியிலே சொல்லக்கூடியவர்கள். பல ஆடவர்களோடு புணர்வார்கள், எல்லாரோடையும் இருப்பார்கள், அவர்கள் என்னிடத்திலும் வருவார்கள். அதனால எனக்கு பலவிதமான நோய்கள் முதலிய எல்லாம் வந்துச்சு. அன்னைக்கு வந்துச்சுல, ஏன்னா இடைந்த குற்றம் நிறைய சொல்லுவாரு. தோல் நோய், குற்றம், குஷ்டம், பல நோய் அவருக்கு. தொழு நோய், உடம்புல இருந்து புகழமா வந்தது நிறைய இருக்கு. மாய வலைப்பட்ட சருக்கம். வாரியார் எழுதியிருக்காரு. வண்ணச்சிறப்பர் பாடினது கூட கஷ்டமா இருக்கு. அருணகிரிநாதர் புராணம். வாரியார் அருணகிரிநாத சுவாமிக்கு புராணம் எழுதியிருக்காரு. யாரும் படிக்க மாட்டேங்க, இருந்தாலும் சொல்றேன். புகஸ்ரீ வாரியார் பதிப்பத்துல கிடைக்குது அருணகிரிநாதர் புராணம். ஆமா, வண்ணச்சிறப்பர் பெண்டாஸ்டிக்கா எழுதியிருக்காரு. கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா படிக்காது, உரையோட நம்ம போட்டிருக்கோம். அப்படி தீய நெறியிலே செல்லக்கூடியவர்கள் அந்த விலைமாதர்கள். நான் அதுல போய் மாட்டிக்கொண்டேன். அதனால என்ன வந்துச்சுன்னா, கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. கெட்டுட்டேன். மங்காமல் நீ காக்க வேண்டும்ன்றார். மங்காமல் எனக்கு வரம் தருவாய். அழகிய விலைமாதர்களிடத்திலே தீய வழியிலே சென்று நான் கெட்டு போகாமல் இருக்க அடியனுக்கு நீ வரம் தந்து அருள வேண்டும். போதும். போரிடுவதிலே வல்லமை நிறைந்த மயிலை வாகனமாக உடையவனே, சங்கிரம சிகாவளா சண்முகா ஆறுமுக கடவுளே, கிருபாகரனே. இந்த கிருபாகரன் அருமையான பேர். குழந்தைங்க யாராவது குழந்தை பிறந்தா அந்த பேரை வைங்க, கிருபாகரனே. கருணைக்கு இருப்பிடமானவனேன்னு போர். கிருபாகரனே, போரிடக்கூடிய அளவிற்கு வல்லமையும் ஆற்றலும் வாய்ந்த மயிலை வாகனமாக உடைய ஆறுமுக கடவுளே, கருணைக்கு இருப்பிடமானவரே, அழகிய மாதர்களையே நினைந்து அவர்களுடைய தீய வழியிலே சென்று நான் கெட்டு போகாமல் இருக்க அடியேனுக்கு உன்னுடைய திருவருளை நீ தந்து அருள வேண்டும்னு கேட்கிறார். இந்த தீய நெறிதான் சிறு நெறின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். சிறு நெறிகள் சேராமல் திருவருளை சேரும் வண்ணம். இந்த சிறு நெறிக்குத்தான் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சிவபெருமானை தவிர வேற என்ன நெறியில நின்றாலும் அது சிறு நெறிதான். பொன் மேல ஆசைப்பட்டாலும், மண் மேல ஆசைப்பட்டாலும், பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அது சிறு நெறி. இந்த சிறு நெறிகள் சேராமல் திருவருளை நான் சேர வேண்டும். எல்லா இடத்துலயும் மாணிக்கவாசகர் பொருத்தி பார்க்கலாம். அதுதான் அல்டிமேட்டே மாணிக்கவாசகர். எல்லா பாட்டுலையும் யாரு பாடின பாட்டுலயும் அவரை பொருத்தி பார்க்கலாம். அவருடைய கருத்து ஒத்துப்போகும், 100% ஒத்துப்போகும். நீ சொல்றாரு தீ நெறியிலே போய் நான் கெட்டு போகாமல் சொல்றாரா, சிறு நெறியே சேராமல் திருவருளே சேரும் வண்ணம். அந்த திருவருளே சேரும் வண்ணம் தான் இங்கே நீ எனக்கு வரம் தருவாய். அந்த தீய வழியில சென்று நான் கெட்டு போய் என்னுடைய வாழ்வு மங்காமல் இருப்பதற்கு நீ வரம் தருவாய். யாரிடத்துல வரம் கேட்கிறார்? போரிடுவதிலே வல்லமையான மயிலை வாகனமாக உடைய சண்முகன் கிருபாகரன். அவன் கருணைக்கு உறைவிடமானவன். அவன் கருணையே வடிவான கந்தசுவாமி தெய்வம். எனக்கு அறிவு மங்கிவிடாதபடி எனக்கு வரம் கொடுத்து அருளுவான். அவன் கருணை வாழ்வி என்றெல்லாம் போற்றுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. முருகாசரணம். வண்டி வச்ச
முருகாசரணம். 35வது திருப்பாடல். நற்கதியை முருகவேல் அருளுவான் என்று கேட்கிறார். விதி காணும் அப்படின்னா இந்த பிரம்மதேவனை குறிக்கும். பிரம்மதேவன் படைத்த உடம்பை விட வினையேன், இந்த பிரம்மன் படைத்த இந்த தேகத்தை விட முடியாத நிலையிலே அடியேன் இருக்கின்றேன். கதி காண, கதினா நல்ல நிலைன்னு பொருள், நல்ல கதி, சிவகதின்னு சொல்லுவாங்கல்ல. அவகதைகள் எல்லாம் கேட்காமல் சிவகதி பெற சிவகதி கேளுங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால பிரம்மன் படைத்த இந்த உடம்பை பேணி விரும்பாமல் நல்ல கதி அடையும் பொருட்டு கதி காண மலர் கழல்கள் என்று அருள்வாய்னு கேட்கும். தாமரை போன்ற உனது திருவடிகளை நீ எனக்கு கொடுத்து அருள்வீர். அது என்னைக்கு நீ எனக்கு கொடுப்ப? பிறைச்சந்திரனை போன்று வளைந்து ஒளி பொருந்திய நெற்றியை உடைய வள்ளி பிராட்டியை தவிர வேறு ஒருவரையும் துதிக்காத செயலை ஒரே விரதமாக கொண்ட கந்த கடவுளே, மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதான்னு கேட்கலாம். மதியேனா பிறைன்னு பொருள். பிறை சந்திரனை போன்ற வளைந்த, அதே போல ஒளி பொருந்திய வாழ்னா ஒளின்னு பொருள். நல்லா இதெல்லாம் குறி சொற்கள். வாழ்னா ஒளின்னு பொருள் தமிழ்ல. வளைந்து ஒளி பொருந்திய நெற்றியை உடைய வள்ளியை அல்லதுன்னு முருகப்பெருமான் வள்ளியை மற்றும் வழிபாடு செய்யக்கூடியதை விரதமாக கொண்டிருக்கிறாராம். அதுதான் பின் துதியா விரதான். வேறு ஒருவரையும் பின்னுன்னா வேறுன்னு ஒருவர்னு பொருள். ஆக வள்ளியை மட்டும் துதிக்கக்கூடிய செயலை விரதமாக கொண்ட கந்த கடவுளே, நீ விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே அரசனேன்னு கேட்கிற. விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே, இப்படி படிங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே அரசனே, விரை சந்திரனை போன்று வளைந்த ஒளி பொருந்திய நெற்றியை உடைய வள்ளியை மற்றும் துதிக்கின்ற செயலை விரதமாக கொண்ட கந்த கடவுளே, பிரம்மன் படைத்த இந்த உடம்பு, இந்த தேகத்தை விட முடியாதவாறு அடியேன் இருக்கிறேன். ஆக நான் நல்ல கதி அடைய வேண்டும். அதன் பொருட்டு தாமரை மலர்கள் போன்ற உன்னுடைய திருவடியை நீ எனக்கு கொடுத்தருளுவீர்னு கேட்கிறேன். முருகாசரணம். அடுத்த பாடல் போயிடலாம். முருகாசரணம். நாதா குமரா நம என்றரனார் ஓதாயன ஓதிய பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமல பாதா குரமின் பதசேகரனே. நாதா குமரா நம என்றரனா ஓதாயன ஓதியவே பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமல பாதா குரமின் பதசேகரனே. முருகாசரணம். முருகாசரணம். 36வது பாடல். 36வது பாடல்ல முருகப்பெருமானிடத்துல உபதேசம் பெற்ற தத்துவத்தை கேட்கலாம். சிவபெருமானுக்கு எப்படி உபதேசிக்கிறாய், அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். நாதா, நாதனே, குமாரன் என உன்னை வணங்கி வாங்க உள்ள போலாம், வாங்க உள்ள போலாம், வா. அதான் நாதா, நாதனே, குமாரா, முருகனே, நமன்னா போற்றின்னு பொருள். நாதா, குமாரா, நம, முருகனே, உன்னை போற்றி வணங்குகின்றேன் என்று அரணார் சிவபெருமான் என்ன பண்றாராம்? ஓதா என ஓதியது எப்பொருள்தான், எனக்கு உபதேசி என்று விளம்பிய நீ அவருக்கு உபதேசித்த பொருள் யாது? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாத
மலர் பாதா குரமின் பாத சேகரா. பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் தங்கள் தலையிலே சூடிக்கொள்ளும் தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவனே, குரமின் பாத சேகரனே, மின்னல் போன்ற கொடியினை உடைய வள்ளி பிராட்டியின் பாதங்களை தமது தலையில் சூடிக்கொண்டவனே, நாதனான பெருமானே, குமரனே, போற்றி உன்னை வணங்குகின்றேன். சிவபெருமான் எனக்கு உபதேசம் செய் என்று உன்னிடத்திலே சொன்னார். ஓதா என ஓதா எனனா எனக்கு உபதேசம் செய் என்று யார் சொன்னார்? அரணார் போன்ற. ஓதியது எப்பொருள்தான்? நீ சிவபெருமானுக்கு என்ன உபதேசம் செய்தாய்? அதை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும்னு கேட்கிறார். பிரம்மன் முதலான சகல தேவர்களும் தங்கள் சிரத்திலே சூடிக்கொள்ளும் மலர் போன்ற திருப்பாதங்களை உடையவனே, குரப்பெண்ணாகிய வள்ளியினுடைய பாதங்களை தன் தலைமேல் தரித்திருப்பவனே, எல்லாருக்கும் தலைவனான சிவபெருமான், அழியா இயற்கை வடிவான ஆண்டவன், உன்னிடத்திலே நமஸ்காரம் செய்து நீ எனக்கு உபதேசிப்பாய் என்று கேட்டார்ல, சிவபெருமான் கேட்டார்ல. அப்ப அவருக்கு நீ உபதேசித்தது எத்தகைய பொருள்? நயமாக கேட்கிறார். சிறியன் தனக்கு உரை செய்யணும் சற்று உன் குருத்துவம் குறையுமோ தான் என்றும், வள்ளிசன் மார்க்கம் வெள்ளைக்கு நோக்க வள்ளைக்கு என்று விளையோனே என்றும் பல திருப்புகள்ல சொல்றார். கொன்றை சடையாருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சு தமிழில் பகர்வோனே என்றும் பல பாட்டுல சொல்றார். என்னுடைய 5 முகத்தோடு உன்னுடைய முகமும் சேர்ந்த முருகனின் 6 முகமாம் பாதித்த திரு உருவ பச்சையருக்கு தன் பாவனை போதித்த நாதன் என்று பலவார முருகப்பெருமானுடைய பெருமை கந்தர் அலங்காரம் 63வது பாட்டுல சொல்லு. இந்த சிவபெருமானுடைய 5 முகம், பிந்து சக்தி, ஒரு முகம் நாதம், இவைகளெல்லாம் கூட்டியே முருகனுடைய வடிவு என்பதை சொல்லு. நீ என்னப்பா உங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணு கேட்கிற? அது நமக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மானுக்குள்ள சமாச்சாரம். வேத பொருளை, வேதத்துக்கு இனியவனை, வேதம் பாடியவனை திருநாவுக்கரசர் சொல்றார். வேதியா வேத கீதா, சிவபெருமான் வேத வடிவானவன், வேதத்தையே கீதமாக பாடக்கூடியவன். வேதியா வேத கீதா, விண்ணவரெல்லாம் உன்னை பார்ப்பாங்களா அண்ணா? விண்ணவரெல்லாம் எட்ட முடியாதவன். அண்ணாமலைனா ஒருவரானும் அணுக முடியாதவன் வரும். விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதி, விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவனே, உன்னை யாராலும் நெருங்க முடியாது என்று உன்னை போற்றி பாடி உன்னுடைய கடலை பார்க்கறதுக்காக வாராங்க. வேதியா வேத கீதா விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதிய மலர்கள் தூவி ஒருங்கினின் கலல்கள் காண உன்னுடைய கலலை பார்க்கறதுக்காக வாராங்கப்பா. நீ பாதியோர் பெண்ணை வைத்தாய், படர் சடை மதியம் சூடும் ஆதியே, ஆளவாயில் அப்பனே அருள் செய்யா என்று கேட்பான். ஆக வேத முதல்வனாக வேத கீதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உன்னிடத்துல உபதேசிப்பாய்ன்னு வந்து கேட்டாரே, அந்த உபதேச மந்திர பொருள் அது என்ன என்று அடியனுக்கு தெரிவி முருகா என்று கேட்கிறார். முருகா சரணம். அடுத்த பாடல். முருகாச்சரணம். கிரிவாய் கிரமவேலிரையோன் பரிவாரமெனும் பதமே வளையே, புரிவாய் மனனே பொறையா மறிவாய் அறிவாய் அடியோடு மகள்தயையே, கிரிவாய் விடுவி கிரமவேலிரையோன் பரிவாரமெனும் பதமே வளையே, புரிவாய் மனனே பொறையா மறிவாய் அறிவாய் அடியோடு மகந்தையே. முருகாசரணம். முருகாசரணம். அகந்தை அற என்று ஒரு பொருள். அடியோடு மகந்தையின் சொன்னதனால துன்பங்கள், இந்த பொறாமைன்னு வரும். இந்த நான் என்கின்றோம்ல அது, அதை நீக்க வேண்டும். இரண்டாவது, உனக்கு அடியாராக வேண்டும், தொண்டனாக வேண்டும். இறைவனுக்கு தொண்டனாகிறது பெருசு. தொண்டனாக வேண்டும், அதுக்கு நீ அருள் புரிவ. மனத்திரத்துல வெளுத்து சொல்றார். இந்த பாட்டுல வெளி வந்து மனசுதான். முருகா கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோ. கிரினா மலை, கிரவுஞ்சகிரி. இங்க கிரவுஞ்சகிரியின் மீது விக்கிரமவேல் இறையோன் வெற்றி வேலை உடைய கந்த கடவுளை பரிவாரம் எனும் பதம். பரிவாரம்னா இங்க பரிவாரன்றது அடியார்கள் கூட்டம். அடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்தவன் என்ற பதம்தான் மேலானவை.
அந்த பதவியை அடைவதையே நான் விரும்புகின்றேன் சொல்லிட்டாரா. கருவுஞ்சகிரியை தன்னுடைய வேலாயுதத்தால் அளித்த கந்தக்கடவுளே, அடியார்களுடைய திருக்கூட்டத்தை சேர்ந்தவன் என்ற பெரிய பதவியை நான் விரும்புகின்றேன். புரிவாய் மனனே பொறாமை பொறையே அறிவாய் அடியோடும் அகந்தையேன்னு. அகந்தை, நான் என்கின்ற அகங்காரம். இந்த நான் என்கின்ற அகங்காரம் பொறாமையால் விளைகின்றது. இந்த பொறாமையால் விளையக்கூடியதை நம்ம எப்படி நீக்கணும்னா பொறுமையாக இருக்க வேண்டும். எங்க தாத்தா ஒரு செலவிட சொல்லுவார், பொறுத்தார் அரசாண்டார் பொங்குனார் காடாண்டார் அப்படின்னா. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொன்னாங்க. ஆக பொறுமை என்பது மிக 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 முக்கியமானது. எல்லா இடத்திலும் பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை. பொறுத்தல் உன் கடன்னே சொல்றாங்களே, பொறுப்பது உன் கடன்னே வருது. இப்ப சுவாமியே பொறுப்புன்ற போது நம்ம பொறுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அப்படி பொறுமையை கடைபிடித்தால்தான் நமக்கு நல்வழியான ஞானம் கிட்டும். அப்படி பொறுமை என்ற ஞான நிலையை நாம் பெற விரும்பினால் அகங்காரம் எனும் அஞ்ஞானத்தை அடியோடு அறிவாய் வேரோடு முருகப்பெருமான் நீக்கி விடுவான். ஆக கிரபுஞ்ச மலை மீது வெற்றி வேலாயுதத்தை பிரயோகித்த முருகக் கடவுள், அந்த முருகக் கடவுளுடைய தொண்டன் என்கின்ற மேன்மையான பதவியை நான் பெற வேண்டும். அப்படி குணத்தினால், நல்ல குணத்தினால், அறிவால் ஆணவத்தை வேரோடு களைய, பொறாமையே வடிவமான பொறாமை நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆணவத்தை பொறுமை என்னும் ஞானத்தால் முருகப்பெருமானுடைய திருவருளோடு பெற்று நாம் அதனை அழித்து வேரோடு களைய வேண்டும். அதனை முருகப்பெருமானே பார்த்துக்கிடுவான். அடியோடு அறிவாயின்னு சொல்லிட்டார். இந்த பாட்டுல முக்கியமான கருத்தா இருப்பது, அகந்தையை நீக்க ஆண்டவனுடைய அருள் இன்றியமையாது ஒண்ணு. ரெண்டாவது, அடியாருடைய திருக்கூட்டத்தை சேர்ந்தவனாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அதுதான் மேலானவை மேவலையேன்றார். அதான் உயர்ந்தது. அந்த பரிவாரம் என்னும் பதம் தான் எல்லாவற்றிற்கும் மேலானது. அதைத்தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டார். அடியாருடைய திருக்கூட்டத்தை விரும்புவதுதான் நமக்கு மிக மிக முக்கியமானது. இந்த அடியாருடைய பரத்துவத்தை நிறுவுவதற்கு ரெண்டு சமயத்துல இருந்து மாணிக்கவாசகரை எல்லாத்திலையும் பொருத்தலாம். அதுக்கு முன்பாக திருமங்கையாழ்வார் ரங்கநாதன் மேல பாடுறார். பச்சை மா மலை போல் மேனி அவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு கேட்டார். இந்த பாட்டுல என்ன புலப்படுதுன்னா, ரங்கநாத பெருமானை அவனுடைய தோற்ற பொலிவை பாடுறார். இது சுவைன்றார். இது எப்படிப்பட்ட சுவை? பெரிய சுவை. இந்த சுவையை தவிர, உன்னை பார்த்து உன்னுடைய சிறப்புகளை எல்லாம் நான் விரும்புவதை தவிர, இந்திரலோகம் ஆளும் பதவி கிடைத்தாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் ஆழ்வார் பதிவு பண்றார். இது எதுக்குன்னா, அந்த சமயத்துல அந்த சமய இறைவனை, அந்த இறைவனுடைய பெருமை, அவனுடைய உருவச் சிறப்பை பார்த்து விட்டு இந்திர பதவி கிடைத்தாலும் அதனை நான் வேண்டாம், அது அச்சுவை பெரிதும் வேண்டேன்றாரு. அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ஆழ்வார் பதிவு பண்றார். இது தெரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசகர் சொல்லிட்டார், வேண்டேன் கொல்லேன், வேண்டான்னு அர்த்தம். கொல்லேன் புரந்தரன் இந்திரன், மால் திருமால், அயன், கொல்லேன் புரந்தரன் மால் அயன். சாமி வேண்டாம், இந்திரன் பிரம்மே திருமால் இவங்க வாழ்க்கை கெட்டு போனாலும் கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும். அவங்க வாழ்வு எல்லாம் குடிகெடுனா என்ன அர்த்தம்? என்ன கொண்டு போய் உட்கார வைக்கி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாழா போகுது, தேவை கிடையாது. கொல்லேன், எனக்கு வேண்டாம் இந்திர பதவி வேண்டாம், பிரம்மன் பதவி வேண்டாம், திருமால் பதவி வேண்டாம். அப்ப என்ன வேணும்? கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால். சிவபெருமானே, நினது அடியாரோடு அல்லால், உன்னுடைய அடியாரோடு மட்டும்தான் நான் இருக்க வேண்டும். நீ என்னை நரகத்துல தூக்கி போட்டாலும் பரவாயில்ல. நல்லே நினதடியாரோடு அல்லால் நரகம் புயினும், நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை திட்டமாட்டேன். எல்லேன், இந்த சிவபெருமான் என்னை நரகத்துக்கு தூக்கி போட்டானே, திட்டமாட்டேன். எல்லேன் திருவருளால நடந்தது, எல்லேன் திருவருளாலே இருக்க பெரிய நிறைவா உள்ளேன். விர தெய்வம் உன்னை எல்லால் எங்கள் உத்தமனே.
அப்ப என்ன வேண்டார்? அடியாரோடு இருக்க வை, இல்லைன்னா நரகத்துல தூக்கி போடு. யாராவது சொல்லுவோமா? பெருமாள் பதவி வேணாம், இந்திரன் பதவி வேணாம், பிரம்மன் பதவி வேணாம், அடியாரோட இருக்கணும். உன் அடியாரோடு குடைந்து குடைந்து ஆடி ஆடுவோமே என்றார். அப்ப சிவபெருமானுக்கு யாரெல்லாம் வழி வழி தொண்டு பண்றாங்களோ அவங்களோட நம்ம ஒட்டி இருந்து அவங்க புகழ பாடி திருப்புகள் எல்லாம் பாடி தேவார நூல்கள் எல்லாம் பாடினாலே நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்குங்க. அதனால நம்ம குருவுக்கு சந்த குடும்பம்னு பேரு. நம்ம எல்லாம் முருகனால வந்த சம்பந்தம். நான் பலமுறை சொல்லுவேன், பல பிரச்சாரங்கள்ல சொல்லியிருக்கேன். பிரமனால வந்த சொந்தம் நமக்கு பிறப்பு கொடுக்கும், பரமனால வந்த சொந்த பிறப்பை கெடுக்கும். ஆக நம்ம கந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பரமனால வந்த சொந்தம், பரமேஸ்வரனால வந்த சொந்தம். ஆக பரமனால வந்த சொந்தம் அந்த பரமனை பாடுவதனால் வினை கழிந்து நமக்கு பிறவி கெடும். பிரமனால வந்த சொந்தம் அவகதைய பேசி அடுத்தவன் முடிவெடுக்கிறத பேசி அந்த பொருள் மேல பேசி இந்த பொருளை பேசி நமக்கு பிறவியே உண்டாக்குவான். வீட்டுல இருக்கிறோம், இதே நேரத்துல வகுப்பு இல்லைன்னா வீட்டுல யாராவது யாரோடையாவது பேசியிருப்பீங்க. பிறவி உண்டாகும், வினை உண்டாகும், வினை இன்க்ரீஸ் ஆகும். வினை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பிறவி இல்லை, வினை அழிய வேண்டும் என்பதற்காக பிறவி. வினையை நீக்குவதற்காக பிறவி. இப்ப வினையை நீக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் கொள்ளக்கூடிய பொருள்கள் மேல ஆசைதான். அந்த ஆசையை நீக்க வேண்டும்னா அடியாரோட இருக்கணும். அடியாரோட இருந்தா ஆசை வராது. எதன் மேல ஆசை? ஒரு சிவம் மேல ஆசை வரும். சிவம் மேல ஆசை விட்டா பிறவி நாசமாகும். ஆக எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஆசைகளை ஒழிக்க வேண்டும். பிற பொருள் மேல பற்று வைக்க கூடாது. ஆக இந்த காம குரோத முதலிய எண்ணங்களை எல்லாம் இறைவன் நீக்கி நமக்கு அருள் பண்ணுவார். அடியாரோடு இணங்கி இருக்க வேண்டும். அடியார் கூட்டத்தில் ஆண்டவன் இருப்பான். எல்லா பெருமக்களும் அடியாரை வணங்க வேண்டும். அடியாருடைய ரூபந்தான் ஆணவம் முதலிய மலங்களை எல்லாம் நீக்கும். அது அடியார் வழிபாடு இன்றியமையாது. அருணகிரிநாதரே சொல்லிட்டாரு, முருகா நான் இந்த அடியார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பதவியை தப்பா விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்? மாணிக்கவாசர், இந்திர பதவி வேணாம், திருமால் பதவி வேணாம், பிரம்மம் எவன் பதவியுமே எனக்கு வேணாம், நான் அடியாரோடு இருக்கேன். இல்லைன்னா நீ நரகத்திலோடு தூக்கி போட்டுரு. இதெல்லாம் யாரும் சொல்ல முடியும்? மாணிக்கவாசகர் அல்டிமேட் அந்த இடத்துல. நரகத்துல கூட நீ என்னை தூக்கி போட்டுரு, ஆனா நான் அடியாரோட தான் இருப்பேன். நீ நரகத்துல தூக்கி போட்டாலும் நான் உன்னை திட்ட மாட்டேன். சொல்லுவோமா யாராவது? நம்ம ஏதோ பெரிய ஜாம்பவான் மாதிரி, நம்ம ஏதோ சிவபெருமானுடைய உறவினர் மாதிரி அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்னை சோதிக்கிறானேன்ற இப்படி சொல்றதுனாலே உன் வினை கூடுன்னு தான் நான் பலருக்கு சொல்வேன். நீ என்ன விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்கிறாய். நீ என்ன தவறு பண்ணாயோ அதுக்கான பிராச்சித்தம் தேட்ட இந்த பிறவியில. இங்க வந்துகிட்டு என்னைங்க முருகர் ரொம்ப சோதிக்கிறாரு சார், இந்த கிளாஸ்ல இருந்து போன் பண்ணி எனக்கு சொல்லு, முருகர் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு சார், எனக்கு ரொம்ப துன்பத்தை தராது. நான் கேட்பேன், ஏமா உனக்கு துன்பம் கொடுக்கறதுன்னா பகவானுடைய வேலையா? அவருக்கு வேற வேலையே இல்லையா? அவர் எத்தனை உயிரை அனுபவிக்கிறார், அவர் எத்தனை உயிரோடு ஒன்றாக இருந்து அருள் பண்றார், அவர் எத்தனை பேரை வழிநடத்துறார். அவருக்கு உன்னோட ஒரு உயிர் தான் உசத்தியோ, உன்னை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கதான் இறைவனுடைய வேலையோ? நீ என்ன செஞ்சையோ அதுக்கு அனுபவிக்கிற. நீ என்ன நன்மை செய்தால் உனக்கு இன்பம் அடையும், நீ செய்த துன்பத்திற்கு நீ துன்பத்தை அனுபவிக்கிறாய், நீ செய்த தீவினைக்கு நீ துன்பத்தை அனுபவிக்கிறாய். தவிர இறைவன் வந்து நமக்கு துன்பத்தை கொடுத்து இவன் யாரான்னு கண்டுபிடிச்சு இறைவனுக்கு வேலை இல்லையா? சிந்திக்கணுங்க. கேவலமான எண்ணங்கள் இதெல்லாம். வெளியே பேசுறதே மகா கேவலம். இறைவன் எனக்கு துன்பம் கொடுக்குறான்னு. எங்க மதுரை மீனாட்சி அம்மா கோயில்ல இரவு பள்ளி அறைக்கு போகும்போது, என்னுடைய கடன் எல்லாம் தீருமா தாயேன்னு நான் நினைப்பேன்டா. நீ கடனை வாங்கி வீடு கட்டி வசதியா இருக்கிறதுக்கு எங்க அம்மா என்னடா பண்ணுவா? நம்ம கடனை வாங்கி ஜாலியா இருக்கிறோம், ஏதோ பணத்தை ஆசைப்பட்டு அது பேராசைப்பட்டு எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கு லாஸ் ஆனா பகவானா பொறுப்பு? ஆசைப்படக்கூடாதுன்னு பல ஆண்டு காலமா நம்முடைய பெருமக்கள் சொல்றாங்க. ஈசனோட ஆயனும் ஆசை அறிமீன்கள்னு திருமூலர் சொல்றார். அது யாருக்கும் தெரியாது. ஆசை துன்பத்திற்கு காரணம், துன்பத்தை ஒழிக்க 8 வழிகள், பொறாமை அது இதுன்னு புத்தர் ஏதோ சொன்னார்னு ஒரு 8 இது சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீ பேராசைப்பட்டா உனக்கு பெருநஷ்டம் உண்டாகும். எல்லாத்துலயும் விரயம் பண்றான் நம்ம ஆளுங்க. பண்ணிட்டு பகவான் மேல பாரத்தை போடுறது, வருத்தத்துக்குரிய செய்தும் கோபத்தை உண்டாகக்கூடிய செயல்கள் இதெல்லாம். நீங்க முதல்ல நம்மோடு பகவானை ஒப்பிடுறது நினைக்காது. அவன் உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறோம். எதா இருந்தாலும் பகவான் மேல பழி தூக்கி போடுறது முட்டாள்தனம். என்னை பொறுத்தளவு இந்த நிலை வந்து நான் முன்னாடி சொன்னேன், எல்லாம் உனது பதம். இறைவன் தந்தது நமக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கான்ல, பெருசா நினைக்கணும். உலகத்துல எத்தனையோ பேரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு
உணவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துக்கு கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளவு துன்பத்துக்குள்ள ஆளாக்கி வாழ்றாங்க. அதெல்லாம் வெளியேறி போகும்போது ஒண்ணு பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு மன கஷ்டமா இருக்கு. ஆக இதெல்லாம் நீக்கி இறைவன் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கான்ல, இந்த வாழ்வை நம்ம நல்ல வண்ணம் வாழலாம்னு யாராவது விரும்புறோமா? கண்டதையும் நினைக்கிறோம், கண்டதையும் பேசுறோம், கண்ட பொருள் மேல விருப்பம் அடைகிறோம். இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு அனுபூதி என்னைக்கு கிட்டும்? இறைவனை நினைத்தால்தான் நமக்கு அனுபூதி கிட்டும். இறைவனை நினைக்காம பொருள் மேல ஆசை வச்சு கடனை வாங்கி மாடி வீடு கட்டி அதை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு ஒரு தொழில் தொடங்கி அதுலயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனா இறைவன் என்ன பண்ணுவான்? இறைவன் வங்கியா நடத்துறாரு, நமக்கு எல்லாம் கடன் கொடுக்க இல்ல எதுவும் பேங்க் எதுவும் நடத்தி நமக்கு வந்த உடனே பணம் எழுது தேவை அதை கிளப்பி விட்டான் நிறைய பேர். இந்த தெய்வத்துக்கு மூலம் உனக்கு பணம் கொட்டும், இந்த தெய்வத்துக்கு மூலம் நீங்க லட்சாதிபதி ஆயிரம், கடன் அடைப்ப குருவார்க்கு கோடி நன்மை. அதெல்லாம் உழைக்கிறவங்களுக்கு அருள் செய்யக்கூடியது தெய்வம். நீ இந்த தொழில் பண்றியா, உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் உண்டு, அந்த உழைப்பை நான் திறம்பட செய்ய வேண்டும் என்று நினைத்து வழிபாடு பண்ணுபவர்களுக்கு இறைவன் அருள் பண்ணுவார். அவர்கள் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். செல்வம் என்பது வேற, செழிப்பு என்பது வேற. செல்வம் இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்காதுன்னா நோய் இருக்கும், மனநோயே இருக்கும். இவ்வளவு பணம் வச்சிருக்கமே, இன்கம் டாக்ஸ் எப்ப வருமானே தெரியாது, நோய் இருக்கும், அவங்களுக்கு நிம்மதி இருக்குமா? பல லட்சம் அதிபதியா இருப்பான், சுகர் இருக்கும், காலில இருந்து நடந்து போவான், அவனுடைய வினை அழிக்கணும். இதனால பணம் என்பது பொருள் அல்ல, பிற பொருள் என்பது பொருள் அல்ல, அது நிலையானது இல்லை. பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பல கோடிக்கு வீடு கட்டுவீங்க, பல கோடிக்கு வீடு கட்டுவீங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டலாம், 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டலாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ சுருக்கமா காட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அடிப்படை வசதி இல்லாம இருக்கிறாங்க. அரசாங்கம் பார்க்குது, பார்க்கல. இந்த பிறகு நமக்கு வந்திருக்கு. இறைவன் நல்ல செல்வங்களை கொடுத்துருக்கிறான், அவனுடைய அருளால நல்லா இருக்கேன் சார். நிறைய பேர் சொல்றாங்க, சார் நல்லா இருக்கேன், எனக்கு இறைவன் எல்லாம் கொடுத்துருக்கான், அவன் தான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னானே என்ற பல அன்பர்கள் சொல்லும் போது நான் என்னை கேவலமா பார்த்திருக்கேன். சார் நமக்கு சாமி நல்லா தான் கொடுத்துருக்கான், நம்ம யாருக்கும் உதவி பண்ண வழி இல்லையே, இவர்கள் நமக்கு இப்படி சொல்ல எழும்போது நான் என்ன நினைச்சு நானே பலமுறை அசிங்கப்பட்டது உண்டு. ஆக இதெல்லாம் ஒருவனுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான்னா அவன் கொடுக்குறான் பாருங்க, அந்த நேரத்துலதான் அவன் மனிதன் புனிதனாக மாறுகிறான். ஆக எல்லாம் இருந்து கொடுக்க மாட்டான். மனநோயோட பல துன்பத்திற்கு ஆளாகி வாடி வாடி வருந்தி அவர்கள் எல்லாம் உலகிலே உணர்வார்கள். அவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடிப்படையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். நல்லார்களோடு கூடி இருக்கணும், நல்லார்கள் சொல்ல கேட்கணும், அவர்களோடு இணங்கி இருக்கணும், அவர்களை பற்றி பேசணும். இந்த குருநாதர்கள் நமக்கு எத்தனை குருநாதர்கள், அருணகிரிநாதர், திருஞான சம்பந்தர், நம்முடைய சுவாமியே முருகவேலே அவதாரம் செய்து தமிழையும் சைவத்தையும் இந்த தமிழ்நாட்டிலே பரப்பி பிற சமயவாதிகளை எல்லாம் நம்மளுடைய பண்பாட்டுக்கு களங்க விளைவிக்கக்கூடிய சமண பௌத்த சமயம் முதலியவற்றையெல்லாம் நீக்கி சைவ சமயத்தை ஸ்தாபிதம் செய்து இன்னைக்கு நம்ம எல்லாம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு நிறையா அப்படின்னு சொன்னதுக்கு காரணமாக இருந்த மங்கையர்க்கரசியார்கள் எல்லாம் நினைக்கணும். சேக்கிலார் சுவாமியை நினைக்கணும். அரும் தொண்டாற்றி 63 காட்டினார். அடியார்களுடைய பெருமையெல்லாம் பாடினார். ஒரு 10 இடத்துல திருப்புகழ் பாடிட்டு திருப்புகழ் சபைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு முருகன் அருணகிரிநாதர் இங்க எடுத்தவிடுன்ற மாதிரி பலர் பேசுறாங்க. அதெல்லாம் கேட்கிறோம், எந்த பயனும் இல்லை. இந்த வாய்ப்பினை உனக்கு முருகன் தந்திருக்கிறான்னு மகிழ்ச்சி அடையணும். என்னையும் ஒரு பொருளாக்கி முருகன் இந்த அவனுடைய கதையை பேசுவதற்கு, அவனை பற்றி பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துட்டானேன்னு மகிழ்ச்சி அடையணுமே தவிர 1000வது முற்றோதல் 5000 எந்த பயனும் கிடையாது. கட்டோட்டு போட்டு கீழே பெரிய இடத்துல பேரை போட்டு எந்த பயனும் கிடையாது. இறைவன் விரும்ப மாட்டாங்க, இதெல்லாம் விரும்ப மாட்டான். அவன் யாரை தெரியுமா விரும்புவான்? எவன் ஒருவன் அன்போடு தூய உள்ளத்தோடு கோயிலுக்கு சென்று வழிபடுகின்றானோ அல்லது அவன் தூய எண்ணத்தோடு இருக்கின்றானோ அவனைத்தான் இறைவன் விரும்புவான். அபிராமிப்பட்டர் சொல்றார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவருக்கு திட்டு பயனும் கிடையாது, கெட்ட எண்ணம் உள்ளவனுக்கு கிடையாது, தீயவனுக்கு கிடையாது, அகந்தை உள்ளவனுக்கு கிடையாது. அன்பர் என்பவனுக்கு அந்த அன்பன் தான் அடியார். அன்பன்னதுக்கு தொண்டன் பக்திமான்னு பொருள். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கம் அன்பன்று, அன்பு மூர்த்தி வடிவம், அதான் தொண்டன்னு பொருள். ஆக பக்தி வரணும். பக்தி வந்தா சுவாமியை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். எப்படி? பக்தி என்ற வலையில் படுவோன் காண்க. மாணிக்கவாசகர் வாக்கு பொய்யாகாது என்னைக்குமே.
மாணிக்கவாசகருடைய வாசகம் என்னைக்கும் பொய்யாகாது. பக்தி என்ற வலையில பட்டால் இறைவனை பார்க்கலாம். அப்ப நம்ம எல்லாம் பக்தி என்னும் வலையில விழுகல. பக்தி வலையில் படுவோன் இறைவனை பார்க்கலாம். இந்த பக்தி வலையில் விழ வேண்டும் என்றால் அடியாரோடு கூடியிருந்து ஆண்டவனுடைய புகழை பாட வேண்டும். நான் அடியாரோட இருக்கேப்பா அப்படின்னு இங்க நம்ம சாமி பதிவு பண்றார். நம்முடைய குருநாதர் பதிவு பண்ணிட்டார். அந்த பதவிதான் மேலான பதவி. அந்த பதவியை அடையிறதுக்கு தான் நான் விரும்புறேன்ட்டார். பதம்னா பதவின்னு பொருள். பரிவாரம் என்னும் பதம் அடியார் கூட்டத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் விரும்புறேன். நீ எனக்கு கொடுத்துருப்பா. அப்படி கொடுத்துட்டு நான் என்ற அகங்காரம் பொறாமை குணத்தால் ஏற்படக்கூடியவற்றை எல்லாம் நீக்கி எனக்கு நீ ஞானத்தை தர வேண்டும். பொறாமை, அகந்தை, தன்முனைப்பு இவற்றை எல்லாம் வேரோடு அறுத்து விட்டு நீ எனக்கு அருள் புரிப்பா. மனநலத்துல வெளுத்து சொல்றார். மனமே, கிரவுஞ்ச மலையை அழித்த வெற்றி வேலாயுதத்தை தன் திருக்கரத்திலே கொண்ட முருகப்பெருமான் அவனை போற்றி துதிக்க வேண்டும். ஏன்னா அடியார்களுடைய கூட்டத்துல இருக்கிறத தான் நான் விரும்புறேன். அதுதான் எனக்கு முக்கியம். நான் என்ற எனது என்ற அகந்தைகள் இவற்றை எல்லாம் முருகப்பெருமான் நீக்கி விடுவார்னு சொல்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். ஆதாளியை ஒன்றறியேனையர தீதாளியை ஆண்டது சேப்புமதோ கூதாள கிராத குழி கிரைவா வேதாள கணம் புகழ் வேலவனே ஆதாழியை ஒன்றறியேனையர தீதாளியை ஆண்டது சேப்புமதோ கூதாள கிராத குழி கிரைவா வேதாள கணம் புகழ் வேலவனே. முருகாசரணம். முப்பத்தி எட்டாவது பாடல். ஆண்டவனுடைய கருணை. என்ன கருணை? என்னை ஆண்டு கொண்ட கருணை. அதுன்னு கேட்கிறார் முருகாசரணம். ஆதாளியைனா வீணாக பேசக்கூடியவர்கள், வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள். ஒன்றும் அறியேனை, நல்லவைகளை பற்றி அறிவில்லாதத. அற, தீது, ஆளியை, மட்டமான தீக்குணங்கள் கொண்ட அடியேனை ஆண்டதும் செப்புமதும் ஒரு பொருளாக கருதி நீ ஆண்டு கொண்டையில உன்னுடைய அருளை எப்படி விரித்து கூற முடியும்? பூதாள மலரை சூடியவனே, கிராத குளிக்கும் இறைவனே. அந்த கிராதனா வேடரை குறிக்கும். கிராத வேடமுடன். கிராதனா வேடர்கள். அந்த வேடர்கள் குலத்தில் உதித்த வள்ளி பிராட்டியின் தலைவனே, வேதாள கணம்புகள் வேலவனே, பெய்க்கூட்டங்கள் எல்லாம் துதிக்கின்ற வேலாயுதனே. நான் வீண் பேச்சு பேசக்கூடியவனாகவும் நல்ல செய்திகளை பற்றி, நல்ல செயல்களை பற்றி, எண்ணங்களை பற்றி அறியாத அறிவு இல்லாதவனாகவும் அறனா மட்டமான தீய எண்ணங்களை உடையவனாக இருக்கிறேன். என்னை ஒரு பொருளாக கருதி நீ ஆண்டு கொண்டாயல்லவா, உன்னுடைய அருளை நான் எப்படி எடுத்து கூற முடியும்? இந்த கூதாட மலர் சிறப்பான மலர். அந்த மலரை முருகன் மாலையாக அணிந்திருக்கிறார். வேடுவர் குலத்திலே உதித்த வள்ளியினுடைய நாயகனாக இருக்கிறான். வேதாள கூட்டங்கள் எல்லாம் புகழக்கூடிய வேலாயுதனாக இருக்கின்றான். வீண் வம்பு பேசி நல்லதை அறியாமல், இந்த வீணா பேசுறது மாபாவம், அது தெரிஞ்சு. அடுத்தவங்க பேசுறான் பாருங்க, வீணா, பெரிய கொடுமையான வேலை. அதுதான் இங்க சாமி சொல்றது, மட்டமான தீய குணம். அது மட்டமான தீய குணம். சிவபெருமான் எல்லாத்தையும் பார்ப்பார். பொழுது போக்கி இந்த நாட்களை, பொழுதை போக்கி புறம் கணிப்பாரை, அடுத்தவனை பார்க்கிறதே சிலர் வேலையா கொண்டிருப்பான். பொழுது போக்கி புறம் கணிப்பாரை எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனாரை. நரகம் உண்டு உனக்கு. அடுத்தவன் என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிற உன்னை இன்னம்பர்ல இருக்கிற சிவபெருமான் எழுதி கொண்டே இருக்கிறார். அப்பர் சுவாமி சொல்றார், பொழுதுபோக்கி புறம் கணிப்பாரை எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனாரே. எங்க சுவாமிக்கு என்ன பேர் தெரியுமா? எழுத்தறிநாதர். கல்வி சரியா வரல சார், படிப்பு வரல, அந்த சாமியை போய் தரிசனம் பண்ணுங்க, நிச்சயம் ஆண்டவன் அருள் பண்ணுவான். எழுத்தறியும் நாதர்னு பேர் சிவபெருமானுக்கு. அவர் தான் இந்த வீண் பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களை பற்றி பேச்செல்லாம் நிறைய பேசுவாங்க. இதுதான் பலருக்கு வன்மத்தை உண்டாக்குறது. அந்த வன்மம் தான் வினையாக மாறு, அது செயலாக மாறு.
அது நல்ல செயலானா பரவாயில்ல. கொடிய செயல், கொலை முதலிய செயல்கள்லாம் ஆளாகும். வன்மம் வச்சு பழி வாங்குவான், பலர் வாங்குவான். அவன் என்னை 2016 திட்டினா சார், நான் இன்னைக்கு அவனை அடிச்சுட்டேன் நிறைய பேர் சொல்றான். கொலைய பண்ணியிருக்கானுங்க நிறைய பேரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வீண் பேச்சு. பேசவே கூடாது. சபை அறிந்து பேசி சமயம் அறிந்து பேசி பேசாமே இருந்துருக்கான். இது யாராவது கேட்கறோமா? நமக்கு நம்மளுடைய வாய் தான் சனியே. முதலும் தன் வாயால் கெடும். தெரிஞ்சுக்கணும். வீணா பேசக்கூடாது, யார்கிட்டையும் வார்த்தையை விடக்கூடாது, பேசவே கூடாது, யாரிடத்திலும் பேசக்கூடாது. பேசி என்ன பயன்? வாயே வாழ்த்து கண்டாய் கேட்கிறாரே, இறைவனை வாழ்த்திருக்கியா? உனக்கு என்ன வாய்? திருமுறையை ஓதாய் மனமே, சீச்சி உனக்கு என்ன வாய்? விஞ்ஞான சம்பந்தர் கேட்கிறார். ஆசையராய் பாசம் விடாய், நேசமுடன் நீ அஞ்செழுத்தை நினையாய். ஆசையை விட்டுருக்கியா? பாசத்தை விட்டுருக்கியா? நேசமுடன் அதாவது விருப்பத்தோட அஞ்செழுத்த நினைச்சிருக்கியா? திருமுறையை ஓதி இருக்கியா? மனமே உனக்கு என்ன வாய்? சீச்சி சினமே தவிர கோபத்தை விடுன்றார் புரியான சம்பந்தர். இதெல்லாம் நம்ம யாரும் கேட்க மாட்டோம். ஆக வீணாக பேசக்கூடாது, தேவையில்லாததை நினைக்க கூடாது. அருணகிரிநாதருக்கு அவர் அப்படி இருந்திருக்காருன்னு சொல்றாரு. நமக்காகத்தான். அவர்லாம் அப்படி இருக்கல, நமக்காக சொல்றாரு. நம்ம எல்லாரும் இப்ப அப்படித்தான் இருக்கோம். அடுத்தவங்க பேசுறதே வேலையா கொண்டிருக்கும். 24 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது நம்ம யாராவது பத்தி பேசத்தான் செய்வோம். என்ன உட்பட, நான் உட்பட என்னுடைய வாழ்க்கையில நான் அங்கங்க போறேன். எவனாவது பத்தி என்ன தேவை கேட்பா, நான் அவனை பத்தி சொல்லி போடுவேன். இதெல்லாம் தவறுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆகான் கிறிஸ்துவன்ட்ட சொன்னது தப்பு, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன்னு நான் பலமுறை நினைச்சிருக்கேன். எல்லாருக்கும் பொருத்தமானதுதான் இது. ஆனா இது பண்றது அழகல்ல, இது நல்லது, மட்டமான தீய செயல்ன்றார். அப்ப இதெல்லாம் நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசும்போது நினைப்போறோம், ஐயா அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இது மட்டமான தீய பழக்கம்னு, இதை நம்ம பண்ணக்கூடாது. ஆக வீணாக பேசுகின்றவனும், நல்லது எதுவும் தெரியாதவனும், சொல் புத்தி இருக்காது, சுய புத்திக்கு இருக்காது. நம்ம நாட்டுக்கு மனம் போன போக்குல போவான். அப்படி நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம ஏதாவது பண்ணிவிட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆக நல்லது எது கெட்டது எது, எந்த செயலை செய்யும் முன்னர் வள்ளுவர் சொல்வார், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எனக்கு. ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு பார்க்கணும். எடுத்தோடனே ஆழக்கால் வைக்க கூடாது. அகலக்கால் வச்சு நம்மால் பகவான் மேல பாரத்தை போட்டுறது. இவன் இறைவன், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, என்னை சோதிக்கிறதே உன் வேலையாக கொண்டிருக்கேன். கோயிலுக்கே போக மாட்டேன், உனக்கு தான் கேடு, பகவானுக்கு கேடு இல்லை. கோயிலுக்கே போக கூடாது. இவர் சுவாமிக்கு இவளுக்கு சண்டையா இல்ல. பலர் என்கிட்ட பேசியிருக்காங்க. வெதும்பு எனக்கு, என்கிட்ட எல்லாம் வந்து சொல்றீங்களடா அதெல்லாம் அப்படின்னு கேட்டு எனக்கு வெதும்பு. நான் யார்கிட்ட போய் சொல்றது, யாருக்கு விளங்கு? நாங்க என்னை பைத்தியம் பண்ணுவானுங்க இதெல்லாம் சொன்னா. பகவானுக்கு இதான் வேலை. நீ வீணா பேசுற, நீ ஆசைப்படுற, துன்பத்துக்கு ஆளாகிற, இதுக்கு பொருள் மருந்து சாமியா? அவன் நமக்கு துன்பகரமான நேரத்திலே, துக்கமான நேரத்திலே தன்னுடைய நிலையை உணர்ந்து சரணாகதி அடைவாருக்கு அருள் செய்வானே தவிர, சரணாகதி மட்டும்தான் முக்கியம். திருவடி அடையணும், அவனை விரும்பணும். சும்மா மண்ணு மாதிரி வீட்டுல உட்காந்து ஆண்டவன் அருள் பண்ணினா எப்படி பண்ணுவான்? இறைவனை நினைக்கணும், இறைவனை போற்றணும். பாஞ்சாலி பாரதத்துல துரியோதன தம்பி துச்சாதனை துயில் உரிவான். அவன் என்ன பண்ணா தெரியுமா? தடுத்தா, மலை போல குமிஞ்சிச்சு. அவளை நம்பி இருந்தா, நம்ம காப்பாத்திரலாம், நம்ம மானத்தை காப்பாத்திரலாம் நினைச்சா. எங்க காப்பாத்த முடிஞ்சா? அவன் இழுக்க இழுக்க சுத்திக்கிட்டே போனா, பிடிச்சா, தடுத்தா, முடியல. கடைசியில என்ன பண்ணா? சரணாகதி பண்ணா. யார? கண்ணான்னு கை ரெண்டையும் மேல தூப்பினா, பகவான் பார்த்து வருவான். சரணாகதி ஒண்ணுதாங்க. இறைவனுடைய திருவடியை விரும்பணும். அவ கிருஷ்ணான்னு சொன்ன உடனே வந்தான்ல முருகன். அப்ப யாருமே பகவானை வேண்டாம, அவனுடைய திருவடியை பற்றாம, பொருள் மேல ஆசை வச்சு, அதன் மூலமாக வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, இதெல்லாம் திருவருளால நடக்கிறது என்பதை உணராமல் இறைவனிடத்துல பேசினா பாவந்தா உண்டாகும், வனதா உண்டாகும், சிவ அவதாரம் செய்ததுக்கான நிலை அடைவீர்கள். இதெல்லாம் அடிப்படையா தெரிஞ்சுக்கோங்க. ஆக மட்டமான தீய குணங்களை உடையவனாக நம்ம இருக்கிறோம். வீண் வம்பு பேசுறோம். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. அடுத்தது முக்கியமானது, தர்மத்திற்கு எதிராக செயல்படுகின்றது. தர்மத்திற்கு எதிரான குற்றங்கள், விரோத செயல்கள், இவற்றை எல்லாம் செய்கின்ற என்னை ஆண்டு கொண்டு கருணையை என் சொல்லி தகும்.
தர்மத்திற்கு எதிரான தீய சக்தியாக நாம் இருந்துவிடக்கூடாது. பொய் சாட்சி சொல்றவங்க, இல்லாதது இருக்குன்னு சொல்றவங்க, பிறருடைய குடியை கெடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் கேவலமான செயல். சாமி இதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் தர்மத்திற்கு எதிராக செய்யக்கூடிய, யாரையும் கெடுத்து யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. குறிப்பாக பொய் சொல்லுதல் கூடாது. பொய் சொல்றதுதான் எல்லாத்துக்குமே காரணமே அதுதான். மது, மாது, சூது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. குற்ற செயல்களுக்கெல்லாம் காரணம் இதுதாங்க. ஒருத்தன் ஒரு மது எடுத்துக்கிட்டான். இங்க பள்ளி காலத்துல எங்க ஆசிரியர் சொன்ன கதை. பஞ்சமா பாதகம்னு 5 பாதகம். இந்த 5 பாதகத்தையும் எல்லாரையும் பண்ண வைக்கிறது இந்த போதை வஸ்துக்கள் தான். ஒருத்தன் மது அருந்துறான், ஏதோ ஒரு போதை வஸ்து எடுத்துக்கிறான், வீதி வழியா நடந்து போறான். இரவுல ஒரு பொண்ணு நடந்து போகுது. பொண்ணு கழுத்துல நிறைய நகை வச்சிருக்கு. அதை முதல்ல எடுத்தது மது, அது போதை. கல்லுண்ணுதல், நகையை கவரணும்னு நினைக்கிறான், அது பேர் என்ன? திருடுதல், கள்ளத்தனம், அது 2. அந்த பொண்ணு கொடுக்க மாட்டான், கொலை பண்ணி எடுத்துக்கிறான், 3. செய்யக்கூடாத வேலை செய்யறான், பலாத்கார முதலீடு செய்யறான், 4, 5. தொடர்ந்து இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு சிறைக்கு போறான். இப்படி ஒன்னு தொட்டு ஒன்னு வருதா? பொய் பேசுறான், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் பண்ணவே இல்லை சார் அப்படின்றான். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது அது இந்த கொடிய பொருள்கள் மேல நம்ம வச்சு கொண்டிருக்க கொடியவர்கள். புலால் உண்ணாமை கல் உண்ணாமைன்னு வள்ளுவர் அதிகாரமே வைக்கிறார். திருக்குறள் படிக்கிறோம், யாராவது நடந்துக்கிறோமா? இந்த மதுன்ற ஒரு போதை வஸ்துக்கு அடிமையானதுனால மது உண்றோம், கொலை பண்ணுகின்றோம், திருடுகின்றோம், பலாத்காரம் முதலிய கொடிய செயல்களில் ஈடுபடுகின்றோம், பொய் சொல்கின்றோம். இது 5 எப்படி ஒன்ன தொட்டு வருதா? இதுதான் பஞ்சமா பாதகங்கள்னு வாங்க. இந்த பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சிந்தனை கூட செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு அறநூல்கள் பிறந்தது. எத்தனை அறநூல்கள் யாருக்காவது தெரியுமா? அற இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 18 40, நூல்கள் இனியவை இருக்குங்க 40, அரை இலக்கியம். அதெல்லாம் படிச்சு பாருங்க. அற இலக்கியங்கள் எல்லாம் படிச்சு நீதி சொல்லுவதற்காகவே பிறந்த இலக்கியங்கள். என்னென்ன நல்லது, என்னென்ன தீயது இவர் சொல்லுவார். இன்னா 40ல ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னினுதே. கொண்டு சாப்பிடுறோம்ல, வாரியார் சாமி சொல்லுவார், இறந்ததை பதைக்கிறோட சுடுகாடுவோம், வயிறு சுடுகாடா. விதவிதமா ஊர்வன பரப்பனை எல்லாத்தையும் சாப்பிடுறமே, ஊன், அதெல்லாம் ஊன்னு சொல்லுவாங்க. சரி, ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னினுதே. இன்னா 40ல படிச்சிருந்தா இந்த தவறு இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கணும். பண்ணச்சிறவர் வற்புறுத்துறார். கொலை செய்யாமை, கல்லுண்ணாமை, புலால் வன்மையா கண்டிக்கிறார். நம்ம படிக்க மாட்டோமே. அற இலக்கியம் எல்லாம் படிச்சிருந்தா இன்னைக்கு அறந்தவறி நாட்டுல நடப்பானா? நாடு நாசமா போகுது. வெளியே சொல்ல முடியாத நிலைக்கு நம்ம ஆளாயிட்டோம். இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது இன்னைக்கு வகுப்புல படிச்சிருக்கவங்க படிக்கிறதுலாம் 2வது, ஒழுக்கம் தாங்க முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு வள்ளுவர் சொல்லிதான் நினைக்கணும். ஒழுக்கம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் படிப்பெல்லாம். ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம், அற வழியில நடக்கணும், அறநூல்களை கற்கணும். இதெல்லாம் படிச்சா நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணுமா? இப்ப ஞான நூல்கள் தேவாரம் படிக்கிறவன் தப்பு பண்ணுவானா? நான் சொன்னேன், இந்த 5 பாதகம் இதுல எது பண்ணாலும் தப்பு தாங்க. ஒன்னே அடுத்தடுத்து தூண்டிடும், ஒன்னே அடுத்தடுத்து தூண்டும். அவன் ஒண்ணு இதுல 5ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாலே அவன் கட்டுருவான் நிச்சயமாக. அப்ப இத அந்த குழந்தை இந்த நிலையெல்லாம் அடைவதற்கு முன்பாக தந்தை தாயாராகப்பட்ட ஒரு கடமையாக இருப்பவை, தந்தை தாயாருடைய கடமையாக இருப்பவை இதெல்லாம். இளமையிலே இறையை தேட வேண்டும். அவன் பசு மரத்து ஆணி பதிந்தார் போல நல்ல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் அந்த குழந்தையினுடைய மனத்திலே விதைக்க வேண்டும். வீட்டுல குழந்தைங்க இருக்கும், இங்க அம்மா அப்பா 2 பேரும் ஆபாசமான வார்த்தைகள் திட்டி சண்டை போடுறது. அப்ப அந்த குழந்தையினுடைய பின்னாள் அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இப்படி பண்றதுதான் புருஷன் பொண்டாட்டியோட உறவு, இப்படித்தான் இருக்கும்போது அந்த குழந்தை நினைச்சிடும், ஆரம்பத்தில நினைச்சிடும். அப்ப அதோடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீ பள்ளியில ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினதுனால, உங்க சொல்படி நடந்ததுனால நாங்கள்லாம் நல்ல நிலையில அடைஞ்சிருக்கோம். பிள்ளைங்கன்றாங்களே 2K கிட்ஸ்ன்னு இப்போ பசங்க தர்றானுங்க, இவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு, அச்சமாவும் இருக்கு. நாங்க
அதுக்கெல்லாம் பயப்படுவான். நம்முடைய கற்றைவார் சடையும் நம்மள் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றையாரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுவாரேன்னு மாணிக்கவாசர் சொல்லியிருக்காங்க. சிவபெருமான நினைக்காம சிவபெருமான் நீர் அணியாம இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தா எங்களுக்கு அச்சமா இருக்காங்கல்ல, முண்டங்கள்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய நீரு பூசிருக்கவன் தான் மனிதன். காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீருன்னு ஞானசம்பந்தர் திருநீட்டு பதியத்துல சொல்லியிருக்கார். அந்த திருநீர் அணிவர் தான் மனிதன். அந்த திருநீர் அணிவருக்கு தான் முக்தி தரும். முக்தி தருவது நீரு, முக்தியை தரக்கூடியது நீரு. பக்தி தருவது நீரு. நான் முன்னமே சொன்னேனே, பக்தி வலையில் படுவோம் காண்க, திருநீர் அணிஞ்சா பக்தி வரும். பக்தி வலையில பட்டா முக்தி அடைவ, இறைவனை பார்க்கலாம். அவ்வளவுதான். முருகாசரணம். அடுத்த பாட்டு. ஆக தேவையான வீண் வார்த்தைகள் எல்லாம் பேசாமல் காம குரோத முதலிய மயக்கங்களை எல்லாம் நீக்கி இறைவனே குருவடிவாக வந்து ஆட்கொண்ட பெரும் கருணையை போற்ற வேண்டும். வேலவரே, காம வெகுளி மயக்க முதலிய குற்றங்களை எல்லாம் நீக்கி நற்குணம் இல்லாத தீமையே வடிவாக இருக்கக்கூடிய இந்த சிறியனை நீ ஆண்டு கொண்ட உன்னுடைய பெருங்கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன்னு கேட்கிறார். முருகாசரணம். நேரம் ஆகிட்டு. அடுத்த பாட்டு. முருகாசரணம். மாவேஷனம் கெடமாயை விட மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோள் புணரும் தேவே சிவ சங்கர தேசிகனே மாவேஷனம் கெடமாயை விட மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோள் புணரும் தேவே சிவ சங்கர தேசிகனே. முருகாசரணம். முருகாசரணம். மாயேல் சனனம் கெட 7 வகையான பிறப்புகளை சொல்லுவோம். 7 வகையான சனனம்னா பிறப்பு, சனனம் ஜனனம் வடமொழி. அந்த 7 வகையான பிறவிகள் கிடன துளையுமாறு மாயை விட மாயையிலிருந்து நீங்காத மூஏடனைனா மூணா 3 ஆசைகளும், ஏடனைனா 3 ஆசைகளும் என்று முடிந்திடுமோ எப்பொழுதுதான் அடியேனை பற்றாது நீங்குமோ கோவே மன்னவனே புறமின் கொடிதோள் புணரும் தேவை சிவசங்கர தேசிகனே வேடர் குலத்தில் உதித்த வள்ளி பிராட்டியின் திருத்தோழரை தழுவும் தெய்வீகனே. தெய்வீகனே என்றாருங்க முருகனை. அற்புதமான வார்த்தை. தெய்வீகனே சிவசங்கர தேசிகனே மங்களமூர்த்தியாக விளங்கி சுகத்தை தரக்கூடிய சிவமூர்த்தியின் குருநாதனே சங்கர தேசிகனே. சிவனாலே மங்களகரமான பொருளுங்க, வேற எங்கேயும் கிடையாது. நம்ம தெய்வம் எப்படி மங்களகரமானவன், நன்மையே வடிவானவன். ஞானசமுந்தர் சொல்றார், நீங்க சிவபெருமான நினைச்சா உங்க மனசு குளிரும். செஞ்சு பாருங்க வீட்டுல. நன்றுடையான் தீயதிலான் நரை வெள்ளேறு ஒன்றுடையான் சென்றடையா திருவுடையான் சிரா பள்ளி குன்றுடையான் ஊரை என் உள்ளம் குளிருமே. நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை சென்றடையாத யாராலையும் சேர முடியாது. எவனாலையும் சிவபெருமானை தொடர்ந்து போய் பிடிக்க முடியாது. ஆனா நம்ம பிடிக்கலாம். அடியார் அன்புன்ற கருவியை வச்சு இறைவனை பிடிச்சிடலாம். சென்றடையாத திருவுடையானை எங்க இருக்கான்? அவன் சிராப்பள்ளியில இருக்கான். திருச்சிராப்பள்ளி மாத்துரு பூதேஸ்வரர்னு பேரு. தாயுமான சுவாமி. சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேன். நன்மையே வடிவான பொருள் சிவபெருமான், மங்களகரமானவன் சிவபெருமான். ஏன் இது இந்த பாட்டை சொன்னேன்னா, அந்த பாட்டுல அருணகிரிநாத சுவாமி சொல்றார், சிவசங்கர தேசிகனை. சிவனா மங்களகரமானவன். மங்களகரமானவன் கேடு பண்ணுவானா இருக்காது. அதுதான் ஞான சம்பந்தம். நன்றுடையான் தீயது இலான். சிவபெருமான்கிட்ட சிறிதளவும் தீய செயல்கள் பண்ற மூர்த்தி கிடையாது. பலர் அறியாம சொல்றேன், சிவபெருமான் அழிப்பார். அவர் அழித்தர் கடவுள். அழிப்பார், உன்னுடைய வினைகள் எல்லாம் அழிப்பார். அவர் தான் எல்லாத்தையும் ஆக்குவார், காப்பார், அழிப்பார், அருள் தருவார், போக்குவார், அவருள் புகுவிப்பார். இவ்வளவு மாணிக்கவாசன் சொல்றா. நீ படிக்காம போய் சிவபெருமான் அழிப்பார், நடராஜா வீட்டுல வைக்காதீங்க, குடும்பம் ஆடிரும். எனக்கே ஒரு ஆள் சொன்னா, என்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னால, தம்பி வீட்டுல நடராஜா வைக்காதப்பா, குடும்பம் ஆடி இருப்பா. அவன் தான் ஆடி போயிருக்கான். நான் நல்லா இருக்கு. என்ன குறையும் நீலோ ஏலோர் என்பாவா என்ற மாணிக்கவாசகர். அன்னவர் சிவபெருமான கணவன் நினைச்சுக்கோங்க. அன்னவரே என் கணவர்.
மாணிக்க சுவாமி சொல்றார், அன்னவரே என் கணவர் ஆவார். அவர் உகந்து அவர் விருப்பப்படி அவருக்கு தொண்டு செய்யறையா, அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம். என்ன வகையில் எமக்கெங்கோ நல்குதியோ என்ன குறையும் இலோர் ஏலோர் என்பாவாய். இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. நாம் யாருக்கும் அடிமை அல்ல. நாம் ஆர்க்கும் குடியல்லோம். இது எமனுக்கே பயப்பட மாட்டேன். நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியும் நடலை நிறைய சொல்லுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வழிபாடு பண்ணணும். சிவபெருமான வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணணும். பலர் சொல்லுவோம், ஆரம்பத்துல சொல்லுவான், கேட்கவே கூடாது. நீ தான் அழிஞ்சு போகணும்ட்டு நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். திருநீர் இட்டார் யார் கெட்டார், இடாதார் யார் வாழ்ந்தார். திருநீர் விட்டவன் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. திருவாசகம் படித்தவன் வாழ்க்கையில வீணா போனான்னு வரலாறே இல்லை. அபியுக்தர் சொன்னார், எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூருடைய கோணான மாணிக்கவாசர் பாடிய திருவாசகம் என்பது தேன். அந்த திருவாசகம் தான் கருவாசம் முதலியவை நீக்குவது. அவன் கடந்தது அந்த திருவாசகம், பிறவியை நீக்குவது. தேன்னு சொல்றாரு. தேனுடைய குணம் தண்ணில் விழுந்த பொருளை கெடாது, தானும் கெடாது, தண்ணில் விழுந்த பொருளையும் கெடாது. அது போல திருவாசகம் தானும் கெடாது, தண்ணில் விழுபவனையும் கெடவிடாது. எல்லா நூல்களுமே எல்லா அருளாளர்கள் பண்ணது. அதுல கூடுதல் சிறப்பு திருவாசகம். ஏன் சிவபெருமானே எழுதப்பட்டது. சிவபெருமான் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூல்னு சொல்றான். அப்பேற்பட்ட நன்மையை வடிவான சுவாமி, மங்களத்தை தரக்கூடிய சுவாமி, சுகந்தத்தை தரக்கூடிய சுவாமி, இன்பத்தை தரக்கூடிய சுவாமி. அந்த சுவாமிக்கு குருநாதன். சுவாமி குருநாதனே சுவாமிநாதா. எப்படிப்பட்ட பெருமை மிக்க பொருள் சிவபெருமான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான், போகமும் திருவும் புணர்ப்பான், பின்னை என் புலையெல்லாம் பொறுப்பான், புலையெல்லாம் தவிர பணிப்பான், இன்ன தன்மையின் ஒன்று அறியவனா எம்மானை. அடுத்த வரி பாருங்க, எளிவந்த பிரானை. வேற எந்த சுவாமியும் எளிமையா வராது. எளிவந்த பிரானை அன்னம் வயல்புலின் பலனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. திருவாரூர் தியாகராஜா வந்து நீ மனுஷனே இல்லை, நமக்கு இவ்வளவு கருணை பண்றா சுவாமி, அவரை மறக்கலாமா? நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய வேணும். சுந்தரமூர்த்தி சுவாமி கொடுமுடியில வந்து பாடுறார். முருகன் இது திருப்பாண்டி கொடுமுடி, அங்க வந்து சொல்றார், அந்த நமச்சிவாயத்தை மறந்தோம், மங்களகரமான நன்மையை உடைய சுகந்தத்தை தரும் இன்பத்தை தரக்கூடிய பெருமானை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். முருகப்பெருமானுக்கு மங்களமூர்த்தியான சிவபெருமானுக்கு அருள் செய்த குருநாதனே 7 வகையான பிறப்புகள் சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் பெரிய லிஸ்டே போடுவார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் எல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருக்கேன் நம்ம. இந்த 7 வகை பிறப்பி ஊர்வன பரப்பன நீர் ஊர்வன பரப்பன நீர் வாழ்வன நில வாழ்வன அப்படின்னு வரும். பல பிறவி இருக்கு, பல நூல்கள் சொல்லுது. தொல்காப்பியர் ஒரு மாதிரி சொல்லுவார், மாணிக்கவாசகர் ஒரு மாதிரி சொல்லுவார், சாஸ்திர நூல்கள் ஒரு மாதிரி சொல்லும். பிறவி இப்படி இருக்கு. இந்த பிறவிகள்ல எல்லாம் இருந்து ஆசைகளை எல்லாம் தொலைத்து ஏடனை ஆசைகள் எல்லாத்தையும் நீக்கி, எப்பொழுது இந்த நிலை நீங்குமா, எப்பொழுது முடியும் சாமி, இதுக்கு எண்டே கிடையாதா, இதுக்கு முடிவே இல்லையான்னு கேட்கிற. என்று முடிந்திடுமோ, எப்பொழுதுதான் இது அடியனை பற்றாமல் நீங்குமான்னு கேட்கிறார். அது நிச்சயமாக நீங்கும் இறைவனே. புறக்குலத்தில் அவதரித்த மின்னல் கொடி போன்ற வள்ளியின் புயல்களை தழுவுகின்ற தெய்வமே, மேலான பரமசிவனுக்கு குருவாக விளங்கியவனே, பிரம்மாண்டமான 7 வகை பிறப்பு, அந்த 7 வகை பிறப்புகளையும் நீக்கி ஆசைகள் முழுவதையும் நீக்கி ஒடுங்கி நான் எப்பொழுது இருப்பேன், எப்பொழுது நான் ஒடுங்க பெறுவேன்னு கேட்கிறார். முருகாசரணம் ஆசைகளார இந்த பாடலை பாடுங்க, நல்ல புண்ணியம் உண்டு, பயன் உண்டு. 40வது பாடல் முருகாசரணம். முருகாசரணம். வினையோட விடும் கதிர்வேல் மரவேங்கிடவோ சுனையோடருவி துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே. வினையோடவிடும் கதிர்வேல் மரவே மனையோ சுனையோடருவி துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே.
முருகாச்சரணம். முருகாசரணம். 40வது பாடல். வேலை வணங்குவதே வேலை. வேலை வணங்குவதை விட நமக்கென்ன வேலை? அந்த வேலை வணங்க வேண்டும். வேல் வரம் வேல் மறவாமை. காற்றுடைய கருத்து அதுதான். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன். ஆன்மாக்களே, நம்முடைய வினைகள் எல்லாம் ஓடச் செய்வது, ஓட்டச் செய்வது ஞான ஒளி வீசுகின்ற வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை ஒரு காலும் மறக்க மாட்டேன். மனையோடு இயங்கி மயங்கிடவே. இந்த இல்வாழ்க்கையிலே இயங்கினா கலக்கம் ஏற்பட்டு மயங்கி நான் அழியலாமோ? ஆக சுனையோடு அறிவித்துறையோடு வசும் திணையோடும் இதனோடும் வள்ளிமலையிலே சுனைகள். சுனைகள்னா மலைகள்ல உற்பத்தியாகிற நீர்கள். ரொம்ப அருமையா இருக்கும் சுனைகள். அருவிகள். பசுமை நிறம் கொண்ட திணைப்புணம். அந்த திணைப்புணத்திலே பரனிடத்திலே இதனுடன் பரன் அமைத்து வள்ளி இருந்தான். அதனோடு சென்று திரிந்தவனே வள்ளி பிராட்டிக்கு அருள் செய்யும் பொருட்டு அங்கே சுத்தி திரிஞ்ச பெருமானு. திரிந்தான்னா என்ன சொல்லு? பைத்தியக்காரன் தான் அவன் திரிந்தான். முருகப்பெருமான சுவாமி அப்படி சொல்றார். திரிந்தவனே துணையோடும் அருவித்துறையோடும் பசுந்திணையோடும் இதனோடும் திரிந்தவனே. வள்ளிமலை காட்டிலே சுனைகள் சூழ்ந்த பகுதி, அருவிகள் விழும் இடம், பசுமையான இடம். அங்கே பரனோடு வள்ளி பிராட்டிக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பொருட்டு சுத்தி திரிந்த பெருமானே, ஆன்மாக்களுடைய இருவினைகளை ஓடச் செய்வது உன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய வேலாயுதம். அதை ஒரு காலம் நான் மறக்க மாட்டேன். அதனால இந்த இல்வாழ்க்கையில நான் இருங்கி கலக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வேலை நான் மறக்காம தான் இருக்கேன். இருப்பினும் இந்த உலக வாழ்க்கையில மாட்டிக்கொண்டேன். எனக்கு கலக்கம் வருது. இப்படி கலக்கம் ஏற்படுறதுனால நான் அழிஞ்சு போயிடுவேனா? அழியாம என்னை காப்பாத்துப்பான்னு கேட்கிறார். வள்ளிமலை சாரலிலே உள்ள சுனைகளிடத்தும் அருவிகளிடத்தும் பசுமையான திணைப்படத்திடத்தும் வள்ளிக்காக கவன் வீசிய வள்ளி ஆளேலம் சோ என்று கவன் வீசிய வள்ளியிடத்திலே சென்று காதல் புரிந்து அவளை தழுவிய முருகா, என்னுடைய வினைகள் எல்லாம் ஒழிக்கக்கூடிய பேராற்றல் வாய்ந்தது உன்னுடைய வேலாயுதம் தான். அது எனக்கு தெரியும்பா. நான் மறக்க மாட்டேன். அப்படி மறந்துன்னு நீ நினைச்சிடாத. நான் மறவாதவனாகிய நான் பாச வந்தான் இல்வாழ்க்கை சம்சாரம் எனும் பந்தத்திலே நான் மயங்கி கலங்கி இருக்கிறேன். இப்படி நான் உழலுவது தகுமோ தகுமோ தகுமோன்னு கேட்கலாம். இதெல்லாம் சித்தாந்த அடிப்படையில பார்த்தா அற்புதமா பொருள் விளங்கும். வேடர்கள். எந்த வேடர் தெரியுமா? ஐம்புல வேடர்கள். நான் சொன்னேன் போன வகுப்புல, அரசனுடைய குழந்தைய கடத்திட்டு வந்து வச்சிருக்கானுங்க அவர் 5 வேடர்கள். அப்ப ஒருத்தர் வந்து சொல்றா, ஏன் இது உன் இடம் இல்லடா, உன் இடம் அதரா, இவனை கவர்ந்து வந்து வச்சிருக்கான். ஐம்புல வேடர்கள் அயர்ந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு ஒருத்தன் வந்து சொல்றான், ஏன் இது உன் இடம் இல்ல, உன் இடம் அது, நீ ராஜா குழந்தடா, நீ சிவபெருமானுடைய குழந்தடா, இந்த உலகத்துல இருந்து மாட்டிக்கொண்டடா போயிடுறான்னு குருவாக வந்து உணர்த்துவதனால் ஐம்புல வேடரை அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டார். அந்நியமின்மை அரண்களை சொல்லுமே. தெரிஞ்சுக்கிட்ட உடனே நான் சாமி இடத்துல போயிட்டேன். சுருக்கமான பொருள் இப்படி 5 வேடர்கள். அந்த வேடர்களுக்கு ஓமை மை வாய் கண் மூக்கு செவி. வேட தலைவன் யாரு? இந்த மனசு. அந்த வேடத்திற்கு அந்த வேடர்கள் வேட தலைவன் மனசு. கூட இருக்கக்கூடிய படை வீரர்கள்லாம் வேடர்கள். அது மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த 5 இந்திரியங்கள். அதற்கு இடமான இருப்பிடம் என்னன்னா போகம். இந்த சரீரம், இந்த உடம்பு தான் அதுக்கு இருப்பிடம். இதுல கிடைக்கக்கூடிய போக பொருள் என்ன அப்படின்னா திணைப்புணம் தான் போக பொருள். பரன்னா என்ன? இதனோடுன்றாரு. பரன்னா என்ன? உயரத்திலே கட்டப்பட்டவை. இந்த சுகபோகங்கள் எல்லாம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இடம். கவன் வள்ளி கையில வச்சிருப்பா. கவன் ஆளோல சோன்னு விரட்டுவான். அது என்ன? மனம் சித்தம் புத்தி அகங்காரம். கல்லு, கவன்ல வச்சிருக்க கல்லு, அதுதான் வைராக்கியம். பறவைகள் இந்திரிய சுகங்களை அனுபவிக்க பறந்து பறந்து ஓடுகின்ற விரும்பு. விலங்குகள் சுருங்க சொன்னால் ஜீவன், இந்த ஆன்மா தனது ஆத்மா சொரூபத்தை நன்கு அறிந்தும் இந்திர சுகங்கள். இந்திரன்னா அந்த கருவிகள். குழப்பாதீங்க, என்னத்தையும் சொல்ல நினைக்காதீங்க. இந்திரியன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி. இதுதான். இது மூலமா தான் ஆசை வரும். மெய் வாய் கண் மூக்கு செவி இது பொறி.
இதுக்கு புலப்படுவது புலன். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். எழுதி பாருங்க மேல. மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 எழுதிருங்க. அதுக்கு கீழே ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் எழுதிருங்க. மெய்யினா என்ன? உடம்பு. உடம்பு மூலமா என்ன விரும்புறோம்? மெய். வாய். வாய் மூலமா என்னென்னத்தை விரும்புறோம்? ஓசை, காது. இதெல்லாம் பொறி பற்றக்கூடிய புலன். அது மூலமா தான் நமக்கு ஆசைகள் எல்லாம் உண்டாகுது. இந்த ஆசைகளை எல்லாம் அடக்கி வைராக்கியம் என்ற கல்லு, வள்ளி கையில வச்சிருக்க கவன், அந்த கவன் கல்லு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை மனதிலே கொண்டு சிவபெருமானை சிந்தித்து பக்குவம் அடையும் பொழுது இறைவனே வெளியே வந்து வைராக்கியத்தை நன்கு பரிசோதித்து, அதாவது வேடுவன் வேங்கையாக விருத்தனாக வந்தான்ல, வள்ளியுடைய வைராக்கியம் அழகா பூர்த்தி பார்க்கலாம். கந்த புராணம் சித்தாந்தம், வள்ளி திருமணம் மாபெரும் சித்தாந்தம். அப்படி அந்த வைராக்கியத்தை, வள்ளியினுடைய வைராக்கியத்தை சோதிப்பதற்காக முருகன் எப்படி வரான்? வேங்கையா வாரான், விருத்தனா வாரான். புலியா வாரான். விருத்தன்னா கிழவனா வாரான். கிழவனாக வந்து வள்ளி பிராட்டியிலே இடத்திலே லீலைகள் செய்து கடைசியாக உண்மை சுரூபத்தை காட்டி ஆட்கொண்டான்ல. இது போல முருகப்பெருமான் வயசான முதியோர் வேடத்துல வருவான், சின்ன குழந்தை ரூபத்துல ஒரு அப்படின்னு பலர் வேட்புல நான் பார்த்து வேதனைப்பட்டிருக்கேன். எல்லா இடத்துலயும் ஆண்டவனை பார்க்கணுங்க. எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான். யாராவது யாசகம் கேட்டு வந்தா முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணி, ஐயா என்கிட்ட இல்லைங்க ஐயான்ட்டு. உனக்கெல்லாம் என்ன நல்லா தானே இருக்கு. இப்படி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க யாரையும். இறைவன் இப்படித்தான் காட்சி கொடுப்பான். இந்த லோகத்துல, இப்படிப்பட்ட கலியுலகத்துல, இந்த கலிகாலத்துல இறைவன் இப்படித்தான் காட்சி கொடுப்பான். ஆக இந்த ஐம்புல வேடர்களோடு சிக்கி இந்த உலகப் பொருள்கள் மீது ஆசை கொள்ளாமல் வினைகளை எல்லாம் தவிர்க்கக்கூடிய, வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய விக்கிரம வேறனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒருவனே எல்லாவற்றிற்கும் மேலானவன். அவன் ஆன்மாவினுடைய வினைகள் எல்லாம் ஓடச் செய்ய அழிக்கக்கூடிய முடிபுறந்திய ஞான வேலாயுதத்தை அந்திருக்கிறான். அதனை நான் என்றும் மறக்க மாட்டேன். இருப்பினும் இந்த உலக வாழ்க்கையில நான் மாட்டிக்கொண்டு கலக்கம் அடைகின்றேன். முருகா, என்னை நீ காப்பாற்று என்று வேண்டுகின்றார். முருகாசரணம். 40வது பாடல்ல வேல் மறவாமை சொன்னான். வேல் மறவாமை எதற்கு சொன்னார் என்றால், வினைக்கு காரணம் துன்பங்கள். ஆக அந்த துன்பமான வினைகளை எல்லாம் நீக்கக்கூடியது முருகனுடைய திருக்கைவேல். அந்த திருக்கைவேலை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னார். இப்ப முதல்ல இருந்து பாக்குற 30வது பாடல்ல பேரின்ப உணர்வை சொன்னார் முருகப்பெருமானை. பேரின்ப உணர்வு அவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன். அவனிடத்துல இருந்து பெற்றதை நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு சொன்னார். 31வது பாடல்லே முருகப்பெருமானிடத்திலே முறையிட்டார். முருகா, நான் உன்னை வாழ்க என்று துதிக்கிறேன். ஏன் உன்னை துதிக்கிற? மயில் வாகனத்தையுடைய முருகப்பெருமான் எனக்கு இந்த பிறவி கொடுத்திருக்கான். இந்த பிறவிக்கு காரணம் என்ன? நான் செஞ்ச வினை. அதை நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டு இந்த பிறவியை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நீ வாழ்ந்து போ என்று நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த பிறவியை கொடுத்துட்டான்னா இந்த பிறவியில நான் செய்த வினைகள் எல்லாம் தீர்த்து விடுவேன்னு இறைவன் எனக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கான் அப்படின்னு 31வது பாடல்ல முறையிட்டவர். 32வது பாடல்ல சஞ்சல முதலியவை நீங்க கேட்கிறார் வள்ளி மலவானார். சாஸ்திர நூல்களை எல்லாம் கற்று வாதிட்டு வீணாக நான் நாட்களை கழிக்காமல் பாசமான உன்னிடத்திலே அனுபூதி பெற்று நான் வாழ நீ திருவருள் பெற வேண்டும். பந்த பாசம் முதலியவை விலக கங்கை நதி வந்த மைந்தனாக விளங்கக்கூடிய சுவாமி, மக்கள், மனைவி, வீடு, உறவினர், செல்வம் போன்ற துன்பத்திற்கு காரணமான உலக பற்றுகள்ல இருந்து நீங்கி அருள் செய்யக்கூடிய நிலையை நான் என்று பெறுவேணும்னு கேட்கிறார். இது 34வது பாடல்ல. ஆறுமுக பெருமானே, மகளிர்கள் மேல மயக்கம் கொண்டு தீய நெறியில சென்று தீய வழியில சென்று புத்தி தருமாறாமல் அடியனிடத்தில் பேரின்பமான அனுபூதியை அடைய வரம் தருகன்னு கேட்கிறார். 35வது பாடல்லே கதிபெற பள்ளி மணவாள பெருமானே, பிரம்மதேவன் படைத்த உடம்பையே நான் பெரிதாக விரும்புகின்றேன். வினையை உடைய நான் நல்ல கதி அடைய வேண்டும். அதற்கு தாமரை மலர் போன்ற உனது திருவடியை என்னுடைய சென்னியின் மேல், உன்னுடைய தலைமேல் சூட்டி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். 36வது பாட்டு உபதேச தத்துவத்தை கேட்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளே, தேவர்கள் தொழுகின்ற முருகப்பெருமானே, சிவபெருமானுக்கு நீ உபதேசித்த பிரணவத்தின் பொருளை எனக்கு நீ உபதேசித்த அருள், அது என்ன பொருள்னு சொல்லுன்னு கேட்கிறார். 37வது பாட்டுல அகர்ந்து யார சொல்றார். மனமே, முருகன் அடியார்களுடைய திருக்கூட்டத்தில் ஒருவராக வேண்டும். அந்த பதவியை நீ பெற விரும்பு. வேற எது மேல ஆசைப்படாத. அடியார்களோட இணங்கி இருக்க வேண்டும்னு நினை. அந்த பதவியை நீ விரும்பு. நான் என்ற ஆணவ மனத்தை எல்லாம் முருகப்பெருமான் ஞானவாளோடு வந்து தலைவான்னு சொல்றார். 38வது பாடல்ல வேலவரே, தாமும் முதலிய குற்றங்களை எல்லாம் நீக்கி நல்ல குணமே இல்லாத தீய குணமே கொண்டிருக்கக்கூடிய என்னையும் நீ ஆட்கொண்டாயில என்னுடைய பெரும் கருமையை நான் என்னவென்று கூறுவேன்னு 38வது பாட்டுல சொன்னார். 39வது பாடல்ல சொல்லும் போது சிவசங்கர தேசிகனை, சிவபெருமானுக்கு குருநாதராக இருந்தவனை, பிறவிக்கு காரணமாகிய
இந்த அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய பிறப்பு இங்க 7 வகை பிறப்புன்னு பதிவு பண்ணார். இந்த பிறவிகளை எல்லாம் நீக்கி பிறப்புகளை எல்லாம் நீக்கி ஆசைகளை எல்லாம் ஒளியும் அருணிசை அப்படின்னு சொன்னார். 40வது பாட்டுல முருகவேலை மறவாமை, முருகவேலை மறவாமை. முருகா, ஆன்மாக்களுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அருள் செய்யக்கூடிய ஞான ஒளியினை கையிலே வேலாயுதமாக கொண்ட பெருமான். அந்த ஞான ஒளிதான் ஞானவாள் வாராமே அப்படின்னு மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துல வரும். அப்ப அந்த ஞானவாள் அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்குவது, வினைகளை எல்லாம் ஓடச் செய்வது, அது முருகனுடைய திருக்கரத்தில் என்றும் இருக்கிறது. அதனை நான் மறக்க மாட்டேன். இருந்தாலும் நான் வந்த பாசம், உலகம், மனைவி இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஆக இவற்றையெல்லாம் விடுவித்து எனக்கு என்னுடைய திருவருளை தந்தருள வேண்டும்னு வேண்டுகின்றார். முருகாசரணம் பண்டு விண்ணோர் குளம்பால பிறந்து பழனியிலோர் தன்றுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவன் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வாருக்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யும். உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன். எல்லாரும் முருகப்பெருமானை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இவனுக்கு நல்லா வேணும்ட்டு போவா. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன். பன்னிதிகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தரலும் வேலப்பா செந்தில் வாழ்வே. இதுவரை இருந்து கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இத்தோடு நாம் கந்தர் அனுபூதி 40 பாடல்களை நிறைவு செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.